بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் வருங்கால சமுதாயத்தை வார்த்தெடுப்போம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் மனித குலத்திற்கு செய்திருக்கிற அருள் கிருபைகளை பற்றி சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளை பட்டியலிட்டால் அது ஒரு கணக்கிற்குள் அடங்காது என்று கட்டளையிடுகிறார். அந்த அளவிற்கு ஏராளமான கிருபைகளை, உதவிகளை, அருளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிற அருள் கிருபைகளிலேயே வாரிசுகள், குழந்தை செல்வங்கள் மிக முக்கியமான அருளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகிற அருளில் மிக முக்கியமானதாக இந்த வாரிசுகள் திகழ்கிறார்கள் என்பதனை பல்வேறு வரலாற்று சான்றுகளிலிருந்தும் நிகழ்கால நடைமுறைகளிலிருந்தும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. திருமறை குர்ஆனை புரட்டி பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிள்ளை செல்வங்களுக்காக ஏங்கி தவித்த இறை தூதர்கள் பலரை பற்றி திருமறையிலே பேசுகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். இறைவா, என்னை தனி மனிதனாக விட்டு விடாது, வாரிசுகளை வழங்குவதிலே நீயே மிகச்சிறந்த வாரிசாளனாக இருக்கிறாய், எனவே எனக்கு நீ ஒரு பிள்ளையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த செய்தி திருமறை குர்ஆனிலே சொல்லித் தரப்படுகிறது. அது மாத்திரமில்லை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மேலும் பிரார்த்திக்கிறார்கள், ரப்பி இன்னி வஹனல் அஸமு மின்னி வஸ்தஅல ரஅஸு ஷைபா வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா. இறைவா, என் எலும்பெல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது, என் தலைமுடியும் நரைத்து விட்டது, ஆனாலும் முன்னிடத்திலே நான் பிரார்த்திப்பதில் துர்பாக்கியசாலி ஆக மாட்டேன், எனக்கு ஒரு பிள்ளையை தா. எலும்பு பலகீனமாயிருச்சு, தலைமுடி நரைச்சிருச்சு, அதுக்கு பிறகு உலகத்துல குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை யாருக்குமே இருக்காது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 20 வயசுல கல்யாணம் முடிஞ்சுச்சுன்னா 25 வயசுல பிள்ளைக்காக வேண்டி ஆசைப்படுவார்கள், 30 வயசுல எதிர்பார்ப்பார்கள், 40 வயசுல எதிர்பார்ப்பார்கள், 70, 80 கடந்ததற்கு பிறகு அந்த ஆசை எல்லா மனிதர்களுக்கும் அற்று போகும். ஏன்னா 80 வயசு வயசாளிக்கு குழந்தை பிறக்காது, அவருடைய மனைவியும் மதுரையா போயிருப்பாங்க, இனிமே குழந்தையை பற்றி எதிர்பார்க்கிறது ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லி அத்தனை பேருமே ஓரம் கட்டி விடுவார்கள். இனிமே நல்ல முறையில் நம்ம இறைவனிடத்தில் போய் சேர்ந்தால் போதும், படுக்கையில விழுந்துடாம, அடுத்தவங்களை எதிர்பார்க்காம, ஏதோ இப்படியே நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் நம்ம உயிரை எடுத்துட்டாங்கன்னா நல்லது, இப்படித்தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய எலும்பு பலகீனமாயிருச்சு, என்னுடைய தலைமுடி நரைச்சிருச்சு, உடம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு, உலகத்தின் பார்வையில குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பில்லை, ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே நான் குழந்தையை கேட்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளையை தா என்று தன்னுடைய முதிய பருவத்திலும் தள்ளாடுகிற வயதிலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்காக ஏங்கி தவித்திருக்கிறார் என்ற வரலாற்று செய்தியினை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு முன்மாதிரியாக திருமறை குர்ஆனிலே 2 பேரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதிலே ஒன்று அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொருவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்களே அந்த மக்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்படி முன்மாதிரியாக சொல்லித் தரப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணமான புதிதிலே அவர்களுக்கும் பிள்ளை இல்லை, பல வருடங்கள் காத்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட இறைவன் அவர்களின் முதிய பருவத்திலே தள்ளாடுகிற வயதிலே அவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை வழங்குகிறான். அதை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. முதிய பருவத்திலே வழங்கப்பட்டாலும் அல்லாஹ் இந்த அளவுக்கு முதுமையில் நமக்கு கொடுத்து விட்டானே, நம்ம பிள்ளையை நம்ம எப்படி வளர்க்க போறோம், பராமரிக்க போகிறோம் என்றெல்லாம் அச்சப்படாமல், கவலைப்படாமல் அந்த நேரத்தில் வழங்கப்பட்ட பிள்ளை செல்வத்திற்கு மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி
வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய முதுமையான பருவத்திலே இஸ்மாயில் என்ற குழந்தையையும் இஸ்ஹாக் என்ற பிள்ளையையும் எனக்கு பரிசளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப பிள்ளை செல்வம் என்பதை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். பிள்ளை செல்வம் இல்லாதவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள். அதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு தயாராகிறார்கள். எத்தனை பொருள் செலவு செய்தாலும் சரி, எத்தனை பாடுபட்டாலும் சரி, தனக்கு ஒரு வாரிசு கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவிக்கிற மக்களை நம்முடைய தெருக்களிலே பார்க்கிறோம், நம்முடைய வீடுகளிலே பார்க்கிறோம், நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கிறோம். அதனுடைய அவசியத்தை அத்தனை பேரும் உணர்ந்துதான் இருக்கிறோம். வாரிசுகள் எந்த அளவிற்கு அத்தியாவசியமானவை என்பதை யாருக்கும் விலக்கி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், இந்த மனிதர்களின் இயக்கத்தை மறைமுகமாக இயக்கிக் கொண்டிருக்கிற உந்து சக்தி எது என்று சொன்னால், அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிள்ளை செல்வங்கள் தான் அவனை இயக்க வைக்கிற ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாடுபடுகிறான், கஷ்டப்படுகிறான். எந்த மனிதனிடத்திலே போய் அவன் படுகிற கஷ்டத்திற்கு காரணம் கேட்டாலும், ஏன் இரவு பகலாக இவ்வளவு சிரமப்படுகிறாய், எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாடுகளில் சென்று சம்பாதிக்கிறாய் என்று கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் வருகின்ற பதில் என்ன தெரியுமா? எனது பிள்ளையை நான் படிக்க வைக்க வேண்டும், எனது பிள்ளைக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும், எனது பிள்ளைக்கு நான் வீடு கட்டி கொடுக்க வேண்டும், எனது பிள்ளைக்கு நான் மருத்துவம் பார்க்க வேண்டும், எனது பிள்ளையை நல்ல முறையிலே வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைக்காக, வாரிசுகளுக்காக, இளம் தலைமுறையினருக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொள்கிற அளவிற்கு மனிதனுடைய இயக்கத்தை பின்னால் இருந்து இயக்குகிற ஒரு இயக்கு சக்தியாக, ஒரு உந்து சக்தியாக இந்த பிள்ளை செல்வத்தை தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது மாத்திரமில்லை, தனி மனிதனுடைய இயக்கம் மாத்திரமில்லை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முன்னேற்றமுமே எதிர்கால சந்ததியினரின் வருகையை பொறுத்துத்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். ஆரம்பத்திலே மனிதர்களின் எண்ணிக்கை, உலக மக்கள் தொகை மிக மிக குறைவாக இருந்தது. குறைவாக இருந்த காலகட்டத்திலே மனிதன் பயன்படுத்துவதற்குரிய பொருட்கள், அவன் சாப்பிடுவதற்கு தேவையான உணவு பண்டங்கள் எல்லாமே மிக மிக பஞ்சத்திலே, மிக தேவையுடைய நிலையில் தான் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற மாதிரியான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளோடு ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மக்கள் இருக்கவில்லை. நாட்கள் செல்ல செல்ல மக்கள் பெருகுகிறார்கள். இளம் தலைமுறை அடுத்த தலைமுறையை உருவாக்குகிறது. லட்ச லட்சமாக மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கத்தான் ஒவ்வொரு விதமான உலகத்துடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் வளர ஆரம்பிக்கிறது. ஒரு காலகட்டத்திலே வெறுமனே 2 கற்களை எடுத்து மணிக்கணக்கிலே உரசி நெருப்பு பற்ற வைத்துக் கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு ஒரு நிமிட நொடி துளியிலே நெருப்பை பற்ற வைக்கிற அளவிற்கு விஞ்ஞானத்திலே கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? மனித குலத்தினுடைய எண்ணிக்கை வளர்ந்ததுதான். ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையை லட்சக்கணக்கில் உருவாக்கியதன் விளைவுதான் இப்படி விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உலகத்திற்கு வாரி வாரி வழங்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது போன்ற வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? மனிதனுடைய வளர்ச்சியினால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது போன்ற ஒளிபெருக்கிகள், தொலைபேசிகள் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது? மனிதனுடைய எண்ணிக்கை பெருக பெருக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே உலகத்தில் மொத்தமே 50 பேர் தான் இருந்தாங்க என்று சொன்னால், எதுக்கு மைக்கு, எதுக்கு ஸ்பீக்கரு, எதுக்கு இவ்வளவு பெரிய லைட்டு, ஏன் இவ்வளவு பெரிய மேடை? ஒண்ணுமே தேவையில்லை. 50 பேர் பேசுறதுக்கு சேர போட்டு ஏறி நின்று வெறும் வாயில பேசிட்டு போயிடலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கு, நாம் பேசுகிற சத்தத்தை அவர்களின் காதுகளிலே சென்று அடைய செய்வதற்கு, அப்ப பிள்ளை செல்வங்கள் வளர்ச்சியின் காரணமாகத்தான், உலகத்திலே மக்கள் தொகையின் பெருக்கத்தின் காரணமாகத்தான் இது போன்ற நெருக்கடிகளை மனிதன் சந்திக்கிறான். அத்தனை பேருக்கு செய்தியை கொண்டு சேர்க்கிறதுக்கு எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா? அத்தனை பேரும் சாப்பிடுறதுக்கு எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு விதையை விதைத்து விட்டு வருடக்கணக்கிலே காத்து கிடந்து தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு வருடங்கள் சென்றதற்கு பிறகு அறுவடை செய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த மனிதன் இன்றைக்கு மாதங்களிலே அறுவடை செய்கிறான். இன்றைக்கு போடப்படுகிற விதை 1 மாத காலம், 2 மாத காலம் என்று சொல்லி குறுகிய கால பயிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நினைத்த நேரத்தில் எல்லாம் உணவு கிடைக்கிறது, அரிசி கிடைக்கிறது, கோதுமை கிடைக்கிறது, முட்டை கிடைக்கிறது, இறைச்சி கிடைக்கிறது. இவை அனைத்துமே ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னர் கிடைத்ததா? ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிடைத்ததா? எல்லாமே தேவையோடு தான் மக்கள் இருந்தார்கள். எண்ணிக்கை குறைவு, இதை விட பல மடங்கு கம்மி. ஆனா அவங்க சாப்பிடுறது சாப்பாடு இல்லை, பல மடங்கு கம்மி. அவங்க வாழ்க்கை இடத்திற்கு தேவையான பொருட்கள் உலகத்தில் இல்ல. இந்த பொருட்கள் எல்லாம் உலகத்திலே வந்ததற்கு காரணம் ஒவ்வொரு மனிதனும் அவன் அடுத்த தலைமுறையை உருவாக்கியதுதான் காரணம். தன்னால் இயன்ற அளவிற்கு உலகத்திற்கு மக்கள் தொகையை பெருக்கிக் கொடுத்ததுதான் காரணம். இந்த மக்கள் தொகை பெருக்கும்,
அடுத்த தலைமுறையில் உருவாக்கம் என்பது உலகத்தை இயங்க செய்வதற்கு, விஞ்ஞான கோணத்திலே மனிதனை முன்னேற்றுவதற்கு, நாகரீக படிகளில் மனிதனை ஏற்றி வைப்பதற்கு எதிர்கால சந்ததி, வருங்கால சமுதாயம் அத்தியாவசியமானது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க இயலாது. மனுஷனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருளிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அருளாக இந்த பிள்ளை செல்வத்தை, எதிர்கால சமுதாயத்தை சொல்லிவிடலாம். இந்த சமுதாயத்தை, இந்த அருளை நாளை மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அருளை கொடுக்கிறாங்க, அல்லாஹ் கொடுக்கிறதோட சும்மா விட்டுற மாட்டான். இந்த உலகத்தில் என்னென்ன அருளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினாரோ அந்த அருளை பற்றி நாளை மறுமையில உங்களிடத்தில் கேள்வி வரும். லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்த நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். அந்த கேள்விக்கு நம்மை தயார்படுத்துவதற்காக, அதற்கு சரியான பதிலை கண்டுபிடிப்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லுகிற நிலையில் நம்மை நாம் உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான் வருங்கால சமுதாயத்தை வார்த்தெடுக்கிற வழிமுறைகள் என்ற இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எதிர்கால சமுதாயத்தை, நமது பிள்ளைகளை நாம உருவாக்கக்கூடிய விதத்தை பொறுத்தவரை எல்லா பெற்றோர்களுமே நம்முடைய பிள்ளை நல்லவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, பண்பாடு உள்ளவனாக, நல்ல அறிவாளியாக, எல்லா விதத்திலும் சிறந்த கல்விமானாக உருவாக வேண்டும் என்று சொல்லி எல்லா பெற்றோரும் விரும்புகிறார்கள். யாருக்குமே அதை மாற்றி கருத்து இருக்காது. என் பிள்ளை தருதலையா போகட்டும், நல்ல சிகரெட் குடிக்கட்டும், அவன் குடிச்சு விட்டு தெருவில் கிடக்கட்டும் எந்த தாயும் தகப்பனும் விரும்ப மாட்டாங்க. எல்லாருடைய விருப்பமுமே தான் பிள்ளை ஒழுக்கமானவனா, நல்லவனா, உயர்வாக வர வேண்டும் என்று சொல்லி அத்தனை பேரும் ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்படுறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு நாம கையில் எடுக்கிற வழிமுறைகள் தான் சிக்கல் இருக்கிறது. பிள்ளைய ஒழுக்கம் உள்ளவனா வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன வழிமுறை? பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு கடைபிடிக்கிற வழிமுறை என்னவென்று சொன்னால், எல்லாருமே குழந்தையிடத்தில் கண்டிப்பு காட்டினால் ஒழுக்கத்தோடு உருவாக்கலாம். இதுதான் பெரும்பாலும் எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய பொதுவான அளவுகள். எல்லாரும் எங்க போய் பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பான ஆளு, அவர் எதையும் சகிச்சுக்க மாட்டாரு, பிள்ளைய போட்டு அடிச்சு விளாசிடுவாரு, பயங்கரமா தண்டனை கொடுத்துருவாரு என்று சொல்லி எந்த இடத்துல அதிகப்படியான தண்டனை வழங்கப்படுகிறதோ, அதிகமாக கண்டிப்பு காட்டப்படுகிறதோ, அதுதான் குழந்தைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேவையான அளவுகோல் என்று உலகத்திலே பெரும்பாலானவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நீங்க பேச்சு வழக்கில் பார்க்கலாம். பெரும்பாலும் நம்ம தமிழ்ல உருவாக்கி வச்சிருக்கிற பழமொழியை எடுத்து பாருங்க. கோல் எடுத்தால் குரங்கு ஆடும், கம்பு எடுத்தா தான் ஆட வேண்டியது ஆடுவான், அடியாத மாடு படியாது, அடிச்சாதான் படிக்கிறது புத்தகத்தை தூக்குவான், இல்லாட்டி புக்க மூடி வச்சுட்டு போயிருவான், அடி மேல அடி அடிச்சு அம்மி நகரும், அடியை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா பிள்ளைய எந்த விதத்திலையும் வளர்ச்சி போடலாம். இப்படி எந்த கோணத்தில் சிந்திச்சாலும் அடிக்க வேண்டும், பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும். அவ்வாறு தண்டித்தால், அடித்தால், துன்புறுத்தினால் அந்த துன்பத்தின் வழியாக தண்டனைக்கு பயந்து நமது பிள்ளை ஒழுக்கம் உள்ளவனாக, நல்லவனாக, திறமையாளனாக மாறிவிடுவான் என்று பெரும்பாலானவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான குடும்பங்களுடைய நிலைமை என்ன? தாய் ஒரு முகத்தில் அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தாலும் தந்தையை பார்த்து தாய் என்ன சொல்லுவாள்? எந்த தந்தையாவது பிள்ளை இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா நீங்களாவது கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு இருங்க, நீங்களாவது மிரட்டுங்க, அவன் யாருக்கும் பணிய மாட்டேங்கிறான். என்ன அர்த்தம்? மிரட்டுனா பிள்ளைய பணிய வச்சிடலாம், மிரட்டுனா பிள்ளைய நல்ல வழியில கொண்டு வந்துடலாம். இதுதான் நாம நம்முடைய சமுதாயத்தை கெடுப்பதற்காக கையிலே வச்சிருக்கிற முதல் ஆயுதம். பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு தண்டனையோ, கண்டிப்போ, அடியோ 1% கூட உதவ போறதே கிடையாது. இதை நம்ம தியரியா சொல்லல, குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக வேண்டிய பல்வேறு ஆய்வுகள் உலக அளவிலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு அரசாங்கத்தின் சார்பில் நடைபெறுகிறது, ஐநா சபையின் சார்பிலே நடைபெறுகிறது, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சார்பிலே நடைபெறுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே ஆய்வு செய்துவிட்டு பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்குவதற்குரிய வழிமுறைகள் என்று அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அதுல முதலிடத்திலே அவர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், எந்த குடும்பத்திலே குழந்தைகள் அடிக்கப்படுகிறார்களோ, எந்த குடும்பத்திலே குழந்தைகள் தண்டனை கொடுக்கப்படுகிறார்களோ, அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கண்டிப்பாக நல்லவர்களாக உருவாக போவதே கிடையாது, உருவாகியதே கிடையாது. தருதலைகளாக, வேறு ரவுடிகளாக, வேறு விதமான கெட்ட பழக்கங்கள் உடையவர்களாக
குழந்தைகளை உருவாக்குவது பெற்றோர்களுடைய அந்த கோபம் கலந்த தண்டனையும் தான் முக்கிய இடத்தை வகிக்கிறது என்று சொல்லி உலக அளவிலே செய்யப்பட்ட பல்வேறு ஆய்வுகள் அதை நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை வளர்ப்பதற்கு தேவையுடைய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேவையான அத்தனை வழிமுறைகளையும் இன்றைய நவீன கால விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் எந்த அளவிற்கு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உலகத்திற்கு தியரிகளை கற்றுத் தருகிறார்களோ அதையெல்லாம் விட பல மடங்கு அற்புதமான தகவல்களை சரியான வழிகாட்டுதல்களை இன்றைய உலகத்தினுடைய நவீன காலத்து பேராசிரியர் உலகத்திற்கு பாடம் நடத்துவதை போன்று அன்னரம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும் சப்பானியனாவும் மூக்கு பெரியனாவும் கால் உடைந்தனாவும் கை உடைந்தனாவும் கூனனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்கான்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. தமது வாழ்க்கையின் வழியாக கற்றுத் தருகிறார்கள். குழந்தை என்று சொன்னால் குழந்தைகளை அடித்து துன்புறுத்துவதை இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. என்ன தப்பு செஞ்சாலும் சரி குழந்தை மேல தப்பு செய்யத்தான் செய்யும். அதை புரிஞ்சுக்காம நீ என்ன பிள்ளைய பெற்று வச்சிருக்கிற? பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டா பிள்ளைய வளர்க்க தெரிஞ்சவங்க பிள்ளைய பெற்றுக்கணும். முதல்ல பிள்ளைய வளர்க்க தெரியல, நீ எதுக்கு பிள்ளைய பெற்ற? ஒரு சமையல்காரர் கையில கொண்டு போய் சாமான கொடுக்கிற ஒருத்தர் கையில கத்தரிக்காய் வச்சுக்க, அரிசியை வச்சுக்க, பருப்பை வச்சுக்க, மிளகாயை வச்சுக்க, கருவேப்பிலையை வச்சுக்க, யார் கையில கொடுக்கணும்? நல்ல சமையல் பண்ண தெரிஞ்சவங்க தான் கொடுக்கணும். அல்லது நீங்க உங்களுக்கு எப்படி திரும்பி வரும்? திங்க முடியாத அரிசியா வரும், சாப்பிட முடியாத கத்திரிக்காய் வரும், வாயில வச்சா விளங்காத சாப்பாடா வரும். யாரு கையில? உருப்படி இல்லாத சமயக்கார கையில கொடுத்தா. ஊசியை கொண்டு போய் நல்ல மருத்துவ கையில கொடுக்கணும். மருந்து மாத்திரைகள் நல்ல மருத்துவர் கையில இருக்கணும். கூடு கட்டவங்க கையில இருந்துச்சுன்னா ஊசியை போட்டு ஆரோக்கியமாக ரோட்ல நடக்க விடுவதற்கு பதிலாக நடந்து கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் சாகடிக்க பயன்படுத்துவான். அதே போன்று இன்றைக்கு பெரும்பாலானவர்கள் குழந்தையை வளர்ப்பது எப்படி, குழந்தைகளை உருவாக்குவது எப்படி என்ற கலையை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் ஏதோ கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. நாம குடும்பத்துல சந்தோஷமா இருந்தோம், புள்ள வளர்ந்துருச்சு, பிள்ளைக்கு சோறு போட்டோம், டிரெஸ் எடுத்து கொடுத்தோம், பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம், ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும், தங்குறதுக்கு இடம் கொடுத்தோம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இது குழந்தை வளர்க்கக்கூடிய அளவு போல. குழந்தை இன்னைக்கு யாருமே வளர்க்கறது இல்லை. குழந்தைகள் எல்லாம் பெரும்பாலும் தானாக வளர்க்கிறார். சாப்பாடு கொடுக்கிறது, டிரெஸ் கொடுக்கிறது குழந்தை வளர்க்கிற பெற்றோருடைய வேலை என்று சொன்னால் எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜமாத்துல இருந்து கூட எத்தனையோ பேருக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்கறாங்க, எத்தனையோ அனாதைகளை படிக்க வைக்கிறாங்க, எத்தனையோ ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுறவங்க எல்லாம் பெற்றோர் ஆயிடுவாங்களா? டிரெஸ் எடுத்து கொடுக்கறவங்க எல்லாம் பெற்றோர் ஆயிடுவாங்களா? தங்க வைக்கிறவங்க எல்லாம் பெற்றோர் ஆயிடுவாங்களா? பள்ளிக்கூடத்தை கொண்டு ஃபீஸ் கட்டுறவங்க எல்லாம் பெற்றோர் ஆயிடுவாங்களா? யாரு பெற்றோரு? நம்முடைய குழந்தையை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து அந்த முறைப்படி யார் வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை பற்றி திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் சிராயித்து சொல்கிறது. பவஸ்ஸைனல் இன்சானி வாலிதை ஹுஸ்னா, மனிதனுக்கு நாம் உபதேசித்திருக்கிறோம், உன்னுடைய பெற்றோருக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும். ஏன்? ஹமலத்து உம்முஹு குர்ஹா வவலஅத்துஹு குர்ஹா வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன் தாய் உன்னை சுமந்தாளப்பா, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு உன் தாய் உன்னை பெற்றெடுத்தாளப்பா. எனவே நீ அந்த தாய்க்கும் உனது தந்தைக்கும் நீ உபகாரம் செய்கின்ற நல்ல உபகாரியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உலக மாந்தர்களுக்கு பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசம் செய்கின்ற வசனங்களை திருமறை குர்ஆனிலே பார்க்கிறோம். யாருக்கு இது பொருந்தும்? யார் நல்ல பெற்றோர்களாக இருந்து குழந்தைகளின் விஷயத்தில் அக்கறை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் இது பொருந்தும். நீங்க நிலைமை என்ன? பல குடும்பங்கள்ல தங்களுடைய சொந்த கஷ்ட நஷ்டங்களை பெற்றோரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாத நிலைமை. பிள்ளைங்க படக்கூடிய வெளி உலகத்தில் அனுபவிக்கிற சிரமத்தை, பள்ளிக்கூடத்தில் பட்ட துன்பத்தை, வேறு ஏதேனும் பாலியல் ரீதியான கஷ்டங்களை எதையுமே தன்னுடைய தாயிடத்திலேயோ
அல்லது தந்தையிடத்திலேயோ மனம் விட்டு பேச முடியல. தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில, தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியில ஒரு ஜெனரேஷன் இடைவெளி, ஒரு தலைமுறை கேப்பு உருவாகிவிட்டது. காரணம் என்ன? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க நண்பர்களா இருக்கணும். எந்த சிரமமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் முதலிலே கலந்து கொள்ளக்கூடிய, தகவல் தெரிவித்து அறிவுரை பெறக்கூடிய முதல் நபராக எனது தாய் இருக்க வேண்டும், எனது தந்தை இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலேதான் அவர்களின் கஷ்டங்களை, சிரமங்களை, அனுபவிக்கிற எந்த பிரச்சனையையும் வேற யாரிடத்தில் சொல்வதை விட, தன்னோடு படிக்கிற நண்பனை விட, தனக்கு கற்றுத்தருகிற ஆசிரியரை விட, தன்னுடைய தெரு தோழர்களை விட, தன்னை பெற்றெடுத்த தாயிடத்திலேயும் தந்தையிடத்திலேயும் ஒரு பிள்ளை சொல்ல முன்வர வேண்டும். எப்பொழுது முன்வரும்? அந்த அளவுக்கு பிள்ளை விஷயத்தில் நீங்க அக்கறை காட்டியிருக்கணும், பிள்ளையிடத்தில் நேசம் பாராட்டியிருக்கணும். பிள்ளைகளுடைய நன்மை தான் என் நன்மை என்பதை ஒவ்வொரு பேச்சிலும், எழுத்திலும், செயல்பாட்டிலும் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். வெளிப்படுத்துகிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைய தலைமுறையினர், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய அந்த குழந்தைகளிடத்தில் எத்தனை மென்மையோடு நடந்தார்கள் தெரியுமா? அவர்கள் வாழுகிற காலத்தில், அவர்கள் தூதராக இருந்த பொழுது யாரெல்லாம் சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருந்தார்களோ, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அம்ர் இப்னு ஸல்மா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகள். மதீனாவுடைய காலத்திலே பிறந்து வாழ்ந்தவர்கள் 10 வயது, 8 வயது, 7 வயது, 6 வயது என்று நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் சிறுவர்களாக இருந்தவர்கள். நபிகள் நாயகம் அந்த சின்னஞ்சிறு பருவத்தில் அவர்களோடு நபிகள் நாயகம் பேசிய பேச்சுக்களை, அவர்கள் உறவாடிய அந்த சொற்களை, அவர்கள் வெளிப்படுத்திய அன்பை, அவர்கள் காட்டிய பாசத்தை பிற்காலத்திலே பெரியவர்களாகி நபிகள் நாயகம் எனக்கு இதை சொல்லித் தந்தார்கள். யாரு சொல்றா? ரசூலுல்லாஹ் வாழும்போது 7 வயசு பிள்ளையா இருந்த பிள்ளை பிற்காலத்தில் சொல்லுது, என்னிடத்துல ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க, என்ன இப்படி பேசினாங்க, என்ன இப்படி அரவணைச்சாங்க. அம்ர் இப்னு ஸல்மா சொல்கிறார், நான் நபிகளுடைய பிள்ளை இல்ல, தாம் பிள்ளையை மட்டும் ரசூலுல்லாஹ் நேசிக்க மாட்டாங்க, அடுத்த சமுதாயத்தை சார்ந்த அத்தனை குழந்தைகளையும், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்றவங்க குழந்தைகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் நேசிச்சாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொல்லுகிறார், நான் நபிகள் நாயகத்தின் சபைக்கு வருவேன், நபி அவர்கள் என்னை தூக்கி தனது ஒரு தொடையின் மீது அமர வைத்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் ஹுசைனும் வருவார், ரசூலுல்லாஹ்வுடைய பேரர், அந்த ஹுசைனை தூக்கி இன்னொரு தடையில அமர்த்தி வைத்துக் கொள்வார்கள். 2 பேரையும் சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமா ஃபஇன்னி அர்ஹம்ஹுமா, இறைவா இந்த இருவர் மீதும் நீ இரக்கம் காட்டு, நான் இந்த இவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன். இறைவா இந்த 2 பேருக்கு நீ இரக்கம் காட்டு என்று பிள்ளைங்களை சேர்த்து வச்சு அன்பொழுக அந்த குழந்தைகளின் மீது தான் வைத்திருக்கிற பாசத்தை, பிரியத்தை அவர்கள் காதுபட நபி அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்துகிற பாசத்தை இன்னைக்கு இருக்கிற நாம வெளிப்படுத்துகிற பாசத்தோடு ஒப்பிட இயலாது. ஏன்னா நாம இருக்கிற சூழ்நிலை வேற, நபிகள் நாயகம் இருந்த சூழ்நிலை வேற. ரசூலுல்லாஹ்வுடைய சூழ்நிலை என்ன? எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்கிறார்கள். ஆரம்பத்திலே மக்காவிலே வாழ்ந்த காலத்தில் மக்கத்து குஃபார்களால், குறைஷிகளால் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்ட தருணம் அது. எங்கு பார்த்தாலும் சஹாபாக்கள் புலம்புகிற புலம்புதான் வெளிப்படும். ஓரோடு வருவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே கஷ்டம் தாங்க முடியல, நெருப்புல போடுறாங்க, பாலைவனம் சுடுமணல்ல போடுறாங்க, உருக்கு சட்டையை போட்டு பாலைவனத்தில் புரட்டுறாங்க, தாங்க முடியல, அல்லாஹ்வுடைய தூதரே துஆ செய்ய மாட்டீங்களா, அல்லாஹ்விடத்தில் உதவியை கேட்க மாட்டீங்களா என்று ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையோடு 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கை முடிகிறது. பிறகு மதீனத்து வாழ்க்கை 10 ஆண்டு காலம். அங்கே ஒரு சமுதாயத்தோடு பிரச்சனையை சந்தித்தார்கள் என்று சொன்னால், மதீனாவின் 10 ஆண்டு காலத்திலே ஒட்டுமொத்த சமுதாயத்தோடு, மக்காவில் வாழும்போதாவது முஸ்லிம்கள் மட்டும்தான் பஞ்சாயத்து. மதீனா வந்த பிறகு யகூதிகள் பிரச்சனை, கிறிஸ்தவர்கள் பிரச்சனை, மஜூசிகள் பிரச்சனை, காபிர்கள் பிரச்சனை, ரோமாபுரி பிரச்சனை, பாரசீக பேரரசு பிரச்சனை, அக்கம் பக்கத்திலே இருக்கிற பல்வேறு நாடுகள் பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து போர் 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 என்று எப்பொழுது பார்த்தாலும் போர். ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பும் போது அடுத்த போருக்கு ஆயத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நெருக்கடியில ஒரு மனிதன் நிம்மதியாக குழந்தைகளோடு உறவாடுவானா?
இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு முக்கியமான பங்கன், அந்த பங்கன் நடைபெறுகிற தருணத்தில் நம் வீட்டு குழந்தைகளோடு எத்தனை தடவை கொஞ்சி மகிழ்ந்திருப்போம் யோசித்து பாருங்க. குழந்தை ஆசையா வந்து போப்போம் இறக்கி விடுறது. எப்ப கொஞ்சிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் மாதிரி டென்ஷன் இல்ல, ஒரு புது வீட்டுக்கு போற அளவுக்கு ஒரு சின்ன டென்ஷன் இல்ல, ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிற அளவுக்கு ஒரு 10 நாள் 20 நாளுக்குள்ள டென்ஷன் இல்ல. நபிகள் நாயகம் சந்தித்த டென்ஷன் எப்படி? அவர்கள் மதீனாவிற்கு வந்ததிலிருந்து மரணிக்கிற வரை எப்போது பார்த்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அநியாயக்கார அரசாங்கத்தோடு, அநியாயக்கார சமுதாயத்தோடு, யூதர்களோடு, முஸ்லிம்களோடு கைகளில் ஆயுதத்தை தாங்கி போரிட வேண்டிய சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஒரு மனிதர் குழந்தைகளிடத்தில் எப்படிப்பட்ட பண்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி உமாமா பின்த் ஸைனப், அபுல் ஆஸ் என்ற மருமகன் வழியாக பிறந்த பிள்ளை உமாமா, சின்ன பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க. தொழுகிற நேரத்தில் புள்ள வந்து கெஞ்சும், நபிகள் நாயகத்துடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கும். அந்த நேரத்தில் நம்ம தொழ போறோமே, பிள்ளைய ஓரத்தில் யாரையா தூக்கி யார் கையில கொடுப்போமே, வேற யாராவது பாத்துக்கங்களேன், அப்படி ரசூலுல்லாஹ் புறக்கணிக்க மாட்டாங்களாம். நமது அரவணைப்பை தேடி வந்திருக்கிற குழந்தை இந்த நேரத்தில் குழந்தையின் மனதை புண்படுத்துகிற விதமாக அந்த குழந்தையை உதாசீனப்படுத்திவிடக் கூடாது என்று சொல்லி இறைவனை தொழுகிற தருணமாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தையை தூக்கி தனது தோள்களுக்கு மேலே வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டுவாங்க. தொழுகிற நேரத்தில் நம்ம என்னைக்கே செஞ்சிருப்போமா? தொழக்கூடியவங்களை பார்த்து கேட்கிறேன், தொழுகையில தொழுகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியலையா? பிள்ளைய பார்த்து சத்தம் போடும். ஏன் சனியவங்களுக்கு நேர காலம் தெரியல, அலுவலருக்கு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியா தொலை விடுதியா? அல்லாஹ் தொழுகிறா பிள்ளைய மறக்கணுமா? நபிகள் எப்படி தொழுகிற தருணத்தில் பேத்தியை தூக்கி தோல்ல வச்சிருக்கிறாங்க. அதை சொல்லுகிறார், பைதா சஜத வல்லாஹா, சஜிதாவுக்கு போகிற பொழுது குழந்தையை தூக்கி கீழே இறக்கி வச்சிருவாங்க. சஜிதாவுக்கு போவாங்க, புள்ள நின்றுகிட்டே இருக்கும். ஓடி போய்தான் பிரச்சனை இல்ல, நின்றுகிட்டே நிக்குது. சஜிதாவிலிருந்து இறந்து வந்து மீண்டும் தக்பீர் கட்ட போகும்போது புள்ள நிக்குதுன்னு சொல்லி குனிந்து அந்த குழந்தையை தூக்கி திரும்ப தோல்ல வைத்துக் கொண்டு மீண்டும் தொழுகையை தொடர்வார்கள். பல பேருக்கு இந்த செய்தி ஆச்சரியம், இப்படி எல்லாம் செய்யலாமா? தொழுகையில குழந்தைக்காக செய்யலாம், வேற வேற வேலைகளை செஞ்சிடக்கூடாது. குழந்தைன்னா குழந்தைக்கு சட்டம், எந்த சட்டமா இருந்தாலும் விதி விளக்கணும். எந்த சட்டமும் குழந்தையோடு பொருந்தவே பொருந்தாது. குழந்தைகளின் உலகம் தனி உலகம், அவர்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம், அதை எல்லாத்தையும் பெரிய மனிதர்களோடு ஒப்பிடவே இயலாது. எனவே அவர்களின் உணர்வை புண்படுத்தி விடாமல், அவர்களுடைய மனதை காயப்படுத்தி விடாமல் எந்த அளவிற்கு மென்மையாக, நளினமாக, இரக்கத்தோடு, பண்பாடாக அவர்களை அணுக முடியுமோ அப்படி அணுகணும். பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் எப்பொழுது பார்த்தாலும் எரிந்து எரிந்து விடுவது. உங்களுக்கு 1000 தெரிஞ்சவர்கள் கட்டு மறுக்கல, பிள்ளைக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பிள்ளைக்கு தெரியுமா? பிள்ளைய போட்டு திட்டுறீங்களா? பிள்ளைக்கு விளங்குமா? நீங்க திட்டுன திட்டு மட்டும்தான் தெரியும், உங்களுடைய பிரச்சனை பிள்ளைக்கு தெரியாது. அதுல இருந்து டென்ஷன் பிள்ளைக்கு விளங்காது, தவறு செய்யத்தான் செய்யும். நிலைமை இப்படி. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேக வேகமா தொழுகையை முடிச்சு திரும்புறாங்க. திரும்பி சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப நேரம் தொழுகணும்னு நான் நின்றேன், ஆனா அந்த நேரத்துல ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்டுச்சு. அந்த குழந்தையுடைய அம்மாவுடைய உள்ள எவ்வளவு கஷ்டப்படும், இப்ப போது நம்ம தொழுகையை நீட்டினா நல்லா இருக்காது என்று நான் உடனே தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். குழந்தை அழுகிறதுக்காக தொழுகையினுடைய டயத்தை, அல்லாஹ்வுடைய வழிபாட்டை சுருக்கிறாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் மெம்பர்ல உரை நிகழ்ச்சி கொண்டிருக்கிறாங்க. உரை நிகழ்ச்சி கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகத்துடைய 2 பேரப்புள்ள ஹசன் ஹுசைன் தத்தி தத்தி சிகப்பு நிற ஆடை அணிந்து தத்தி தத்தி நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மெம்பர்ல இருக்கிற ரசூலுல்லாஹ் நில கொள்ளல. ரசூலுல்லாஹ் பிள்ளைங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவர்களை அள்ளி அணைக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது. மெம்பர்ல பேசிக்கிட்டு இருக்கிறவங்க மெம்பர் விட்டு கீழே இறங்குறாங்க. அது சும்மாவா எந்த மெம்பர் எந்த நேரத்திலும் தெரியல. மெம்பர்ல மக்கள் மத்தியில உரை நிகழ்ச்சி கொண்டிருக்கிறாங்க. 2 பேர பிள்ளைங்க வர்றாங்க. அவர்கள் நடந்து வருகிற அழகை பார்த்து நபி அவர்கள் இறங்கி சென்று அந்த 2 பேரையும் வாரி அணைத்து மெம்பரை வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு மக்களுக்கு சொல்றாங்க, சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களின் செல்வங்களும்
உங்களின் பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானே, நெசத்திலேயே அது சோதனை தான்ப்பா. ஏன் பலம் அஸ்பிரு ஹத்தா கதாத்த ஹதீசி, என்னால நிக்கப்படலா ஹாதைனி சபியேன், இந்த 2 பிள்ளைங்களை நான் பார்த்ததுக்கு பிறகு என்னால மெம்பர்ல நிக்க முடியல, பேச முடியல, அந்த பிள்ளைங்களை அள்ளி அழைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. பலம் அஸ்பிரு ஹத்தா கதாத்த ஹதீசி, என் பேச்ச விட்டு கீழே இறங்குறதுக்கு நான் பொறுமை இல்லாம இறங்கி போய் தூக்கிட்டு வந்துட்டேன். மக்கள் மத்தியில உபதேசம் செய்து கொண்டிருக்கிற நபி அவர்கள் குழந்தைகளை பார்த்த உடனே குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயலையும் பார்த்தால், குழந்தைனா ரசூலுல்லாஹ்வுடைய பாசமே தனியா இருக்கும், அவருடைய பேச்சே தனியா இருக்கும், அவருடைய நடவடிக்கை தனியா இருக்கும். குழந்தைகள் மீது உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகள் மீது ரசூலுல்லாஹ் அப்படி பாசம் காட்டினாங்களே, நாம நம்ம எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகள் மீது பாசம் காட்டுற யோசிச்சு பாருங்க. சொல்லுவோம், இல்ல நாங்க காட்டத்தானே செய்யறோம், என் பிள்ளை நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், என் பிள்ளை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று பல பேர் சொல்லலாம். நேசிக்கிறீங்க, எப்ப நேசிக்கிறீங்க? சாதாரண நேரத்திலே நேசிப்பது பெரிய நேசம் இல்லை. உங்களுக்கு சிரமங்கள் வருகிற பொழுது, உங்களுடைய வேலை பழுவின் பொழுது, நீங்கள் டென்ஷனிலே இருக்கிற பொழுது, அப்பதான் பிள்ளைங்களை நெசமா நேசிக்கிறீங்களா இல்லையா என்று அது தெரிய வரும். இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். நேசம் என்ற பெயர் நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு வேலை நடந்துருச்சுன்னா டென்ஷன்ல சாதாரணமா இருக்கும்போது கொஞ்சம் சாதாரணமா இருக்கும், தூக்கி வச்சு என்னெல்லாமோ பேசுவோம். புள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும், அந்த ஒரு டம்ளர்ல பால் டம்ளர் வச்சிருப்பாங்க, புள்ள தெரியாம இழுத்து போட்டு கொட்டி விட்டு காது வரி பேச்சு எப்படி அம்மா மாறு என் ஜனியன் அங்கேயே போன வச்சது நீங்க. புள்ளன்னா எனக்கு புள்ள இருக்குன்னா தெரிஞ்சுதான் வைக்கணும். வீட்டுல குழந்தை இருக்கு, 2 வயசு புள்ள இருக்கு, 3 வயசு புள்ள இருக்கு, புள்ள பாஞ்சிட்டே இருக்கும், கண்ணாடி டம்ளர் கீழே போட்டுரும், தெரியாத வந்துச்சுன்னா உடைச்சிரும் என்று சொல்லி பெரியவர்கள் உங்களுக்கு தான் அறிவு வேணும். ஆனா திட்டுறது யார? செய்யறது இவங்க செய்வாங்களா? ஆனா பிள்ளைய திட்டுவாங்க. நீ அங்க போன 2 முதுகுல ஓங்கி 2 போட வேண்டியது, போட்டுட்டு 4 திட்ட வேண்டியது. தனியா அத இத உனக்கு ஒரு வேலை இல்லையா? இவ்வளவு காசை வீணாக்கிட்டே, காசு பண்ண தெரியுமா? அது அந்த பொருளுடைய மதிப்பு பிள்ளைக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. இன்னும் சொன்னா சில பேர் பாசத்தின் பேர்லயே திட்டுறது. சாப்பாடு கொடுக்கிறோம், ஒவ்வொரு குழந்தைக்கும் அது எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியோ அந்த அளவுக்கு சாப்பிடும். சில நேரத்தில் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பராக்கு காட்டி சாப்பிட கொடுத்துட வேண்டியதான். சாப்பிட மாட்டேன் என்று ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பிள்ளைங்க முரண்டு பிடிக்குது. இல்ல என் பிள்ளை மேல பாசம் வச்சிருக்கிறேன், என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு முன்னையும் பின்னையும் திணிக்கிறாங்கிற பேர்ல திணிச்சு கடைசியில பிள்ளை வாந்தி இருக்கும், எல்லாத்தையும் கொட்டிடும். திமுற பாத்தியா பிள்ளைக்கு தாய்மார் பேசு என்னமோ திமுறல வேணும் கூட பிள்ளை செஞ்ச மாதிரி. அந்த பிள்ளைக்கு தேவையில்லை, அது உடம்புக்கு எவ்வளவு போதுமோ அது போதும். நீங்க தேவையில்லாம திரிச்சு விட்டு முதுகுல 2 போடு போட்டுட்டு அப்பட மாதிரியே வந்திருக்கு மாதிரி திமிரு பிடிச்சி அப்பனுக்கு சேர்த்து 2 திட்டு, பிள்ளையும் திட்டி அப்பையும் திட்டி, சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் எரிந்து விழுந்து ஏசி அடித்து உதைத்து சூடு போட்டு. சில இடங்கள்ல கேட்கிறோம், பிள்ளைங்களுக்கு அடுப்புல நெருப்புல சூட்டை காட்டி அந்த பாத்திரத்தை கம்பிய கொண்டு தொடையில கையில காலில சூடு போடுற கொடியவர்கள். எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை பிள்ளைகிட்ட சோம்பேறி பேர். அவங்க ஒரு வேலையை சொல்லுவாங்க, பிள்ளை அந்த வேலையை செஞ்சிருக்காது, சோம்பேறி பேர உருப்படாதவன, ஒரு வேலைக்கு ஆகி கிடையாது, மாடு மேய்க்கத்தான் ஆயிக்கு, கழுது மேய்க்கத்தான் ஆயிக்கு, என்னத்துக்கு ஆகும் பிள்ளை? இது மாதிரி வார்த்தைகளை கேட்கிற பிள்ளை தன்னைத்தானே நொந்து கொள்ளும். ஒரு கட்டத்தில் நாம எதுக்குமே லாய்க்கில்ல போல இருக்கு, நம்மளை எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்க, எதை செஞ்சாலும் ஏசுறாங்க, அப்ப நம்ம எதையும் செய்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி உளவியல் ரீதியாக பிள்ளை பாதிக்கப்படும். உடம்புல பாதிப்பு ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை, அதை கூட சரி செய்து விடலாம் மருத்துவ அடிப்படையில். உள்ளத்துல ஊனம் வந்தால், உள்ளத்துல பாதிப்பு ஏற்பட்டா என்ன ஆகிறது? உள்ளத்துல பாதிப்பு வந்தா அவனுடைய எதிர்காலமே சூரியமாய் போகும். எந்த காரியத்தையும் நிறுத்தி சில பேர் நீங்க பாத்தீங்க, எதை செய்யறதுக்கு பயப்படும். சின்ன அற்பமான காரியத்தை செய்ய சொன்னாலும் தயங்குவான். ஏன்? நம்ம தப்பா செஞ்சிருவோமோ, 4 பேர் திட்டிடுவாங்களோ, 4 பேருடைய அசிங்கமாயிருமோ,
என்று யோசித்து 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 எந்த காரியத்தையும் செய்ய இயலாமல் தனக்குத்தானே திறமையற்றவன் என்று தன்னைத்தானே நொந்து கொள்ளக்கூடிய பெரியவர்களை பார்க்கிறோமே, அவர்களுடைய வரலாற்றை தோண்டி பார்த்தால் அவர்களின் பெற்றோர்கள் அவன் தந்தையோ தாயோ ஆரம்பத்தில் உங்களை திட்டக்கூடியவராக இருந்திருப்பாங்க. நீங்க தான் பிள்ளை உருவாக்குறீங்க. புள்ள கெட்டவனாக இருந்தா 100% தாயின் மீதுதான் பொறுப்பு. புள்ள கெட்டவனாக இருந்தா 100% தந்தை தான் பொறுப்பு. இல்ல இல்ல என் பிள்ளைக்கு நாங்க எடுக்கலாம் சொல்லலாம். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் அத்தனையுமே இயற்கையின் இஸ்லாம் என்ற இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. நல்லதை ஏற்றுக்கொள்கிற விதத்திலே பிறக்கிறது, நல்லதை செயல்படுத்துகிற விதத்திலே பிறக்கிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அவனது பெற்றோர் தான் அவனை யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ வேறு எந்த அடிப்படையில் தவறிழைத்தவனாகவோ மாற்றுவது யார் என்றால் பெற்றோர் தான் மாற்றுகிறார்கள். உங்க பேச்சு, உங்க நடவடிக்கை, உங்க செயல்பாடு அதுதான் பிள்ளை உருவாக்கும். நீங்க என்னத்தான் ஸ்கூல்ல கொண்டு விடுங்க, பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்க வைங்க, கோச்சிங் கிளாஸ் அனுப்புங்க, என்னத்தை அனுப்பினாலும் நாகரிகம், பண்பாடு, ஒழுக்கம் என்பது குடும்பத்தில் இருந்து உருவாகும். நீங்க என்னத்தையெல்லாம் செய்றீங்க அதுதான் பார்ப்பாங்க. நீங்க பேசுற பேச்சத்தான் கவனிப்பாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் திட்டினால் பிள்ளைகளுடைய உள்ளம் ஊனமடைந்து நொடிந்து போகும், உடைந்து போகும். பிள்ளைங்களுக்கு பேசும்போது உற்சாகமூட்ட வார்த்தை பயன்படுத்தணும், அவங்களை பாராட்டுற வார்த்தை பயன்படுத்தணும். நான் பார்த்தவரை பெரும்பாலான பெற்றோர்களிடத்துல குழந்தைகளை பாராட்டுகிற பண்பாடே இல்லை. என்னத்தை செஞ்சுட்டு வந்தாலும் அது குறைய மட்டும் சொல்லுவா, இது இப்படியா செஞ்ச, என்னத்தையோ உன புள்ள சின்ன வயசுல கிறுக்கி கொண்டு காட்டு படம் வரைஞ்சங்கிற பேர்ல. நமக்கு தெரியுது ஒரு படம் இல்ல, என்னத்தையோ கிறுக்கி இருக்குது. எப்படி கேட்கிறாங்க, என்னத்தை எழுதிட்டு வந்திருக்கேன், அளவு எழுதிட்டு வந்திருக்கேன், ஒண்ணும் புரியல, என்னத்தை வரைஞ்சிருக்க. எத்தனை தாய்மார் கேட்கிறோம், யோசிச்சு பாருங்க. கேள்வியை மாத்துங்க. அழகா இருக்க படம், என்ன படமா வரைஞ்சு பிள்ளைகிட்ட உங்களுக்கு தெரியல விடுங்க, பிள்ளைகிட்ட கேட்கத்தானே தெரியல. சூப்பரா இருக்க படம், இந்த படத்தை எந்த படம் வரைஞ்சிருக்க கேளுங்க. பிள்ளை உற்சாகமாக தான் வரைந்த படத்தை பற்றி உங்களுக்கு விளக்கும். நான் கிளி வரைஞ்சிருக்கமா, நான் மரம் வரைஞ்சிருக்கமா, நான் செடி வரைஞ்சிருக்கிறோமா. எந்த இடத்துல ஒரு மனிதன் ஜெயிக்கிறானோ, எந்த இடத்துல ஒரு மனிதன் சந்தோஷப்படுகிறானோ அதிலேதான் அவன் ஆர்வப்படுவான். ஒரு விஷயத்தில் ஒருத்தர் முன்னேறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா, ஆரம்பத்தில் அந்த விஷயத்தை அவன் தொட்டவுடன் அவனுக்கு வரவேற்பு கிட்டி இருக்கும். பரவாயில்லையே, நமக்கு இந்த திறமை இருக்குது, அடுத்து செய்யலாம் அடுத்து செய்யலாம் அடுத்து செய்யலாம் என்று முன்னேறி கொண்டே இருப்பான். எடுத்த எடுப்பிலே பெரிய மரத்தை வெட்டி போட்டின்னு வச்சுக்குவோம், நமக்கு இதெல்லாம் வராது. ஸ்கூல்ல பேச விட்டுருப்பாங்க, பேசி இறங்கிட்டு எப்படி பேசட்டும் உள்ள இறங்கணும். சூப்பரா பேசினீங்க, அழகா பேசினீங்க, குழந்தை தானே பாராட்டி பாருங்களேன். பாராட்டுறதுக்கு காசா பணமா, என்ன பேசுற, போய் நின்று திக்கி திக்கி பார்த்து படிச்சு இப்படியா ஒருத்த பேசுவான் என்று சொல்வதற்கு பதிலாக அதுல அவன் பேசிய நல்ல வார்த்தைகள், 4 வார்த்தைகளை சொல்லி உசுப்பேத்தி விடுங்க. நல்ல பண்பாடுகளை சொல்லுங்க. நல்ல பேசுறிய, நல்ல சிரிக்கிறிய, நல்ல வரவேற்கிறிய என்று குழந்தைகளிடத்தில் நல்ல பண்புகளை பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகள் சிறந்தவர்களாக உருவாகுவார்கள். எதையெல்லாம் குழந்தைகளிடத்தில் சொல்லி 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 அவர்களை ஊக்குவிக்கிறீர்களோ அதெல்லாம் அவன் திறமையாளனாக, தன்னிகரற்றவனாக கண்டிப்பாக உருவாகுவான். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை புரட்டுங்கள், திருமலை குர்ஆனை புரட்டுங்கள். உலக மாந்தர்களை ஊக்குவிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற தியரி இந்த தியரி. எந்த தியரி? பாராட்டுதலின் வழியாக மக்களை ஊக்குவிப்பது. திருமலை குர்ஆனிலே எத்தனையோ இடத்துல காபிர்கள் குஃபார்களிடத்தில் கடுமையாக ஒரு முஸ்லீம் நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்களிடத்தில் நல்லவர்களிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் பல இடத்துல மக்களுக்கு போதிக்கிறது. சஹாபாக்கள் அந்த போதனையை ஏற்று செயல்படுத்துறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கி வைக்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும், இந்த முஹம்மதோடு இருக்கிறார்களே எப்படி, யார் அவங்க? அஷித்தாஉ அலல் குஃபார், காபிர்களிடத்திலே கடுமையாக இருக்கிறார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு இடையிலே இரக்கத்தோடு நடந்து கொள்கிறார்கள். அதையே அல்லாஹ் சொல்லணும். ஒருத்தர் ஒரு போதனையை சொன்னா
அவங்க செஞ்சா முடிஞ்சு போச்சு, செஞ்சதோடு முடிஞ்சிச்சுன்னு விட வேண்டியதானே? அல்லாஹ் சொல்லவும் செய்யறான். அந்த செயலை அவர்கள் செய்த உடனே அதை பாராட்டுகிற விதமாக பார்த்தீங்களா, இந்த முஹம்மதுடைய தோழர்களை பார்த்தீங்களா எவ்வளவு அழகா செயல்படுறாங்க என்று அவருடைய செயல்பாட்டை அல்லாஹ் சிலாகித்து பேசுகிறான். எத்தனை இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அடைமொழியை கொடுத்திருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இன்னல்லாஹ லயன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாக்கிலே அல்லாஹ் பேசுகிறான். ஏன் சொன்னாங்க? உமர் சொல்லக்கூடிய விஷயமும் அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வைக்கிற வசனமும் அடிக்கடி மேட்சாவே இருக்கு. பெரும்பாலும் கரெக்டா வச்சுக்கிறாரு. அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்குறானோ அதுக்கு நிகராக உமர் கருத்து சொல்றாரு. ஒரு தடவை பாக்குறாங்க, 2 தடவை பாக்குறாங்க, 3 தடவை பாக்குறாங்க, 4 தடவை பாக்குறாங்க. அவருக்கு ஒரு பட்டமே சொல்லிவிட்டாங்க, இல்ல என்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். ஏன் சொல்லணும்? அது மாதிரி நீ இன்னும் மேலும் சிந்தி கரெக்டா யோசனை பண்ணு என்று அந்த உமரை ஊக்குவிப்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தையாக இது தெரியலையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் மக்களால் பொய்ப்படுத்தப்பட்ட தருணத்திலே அவர்கள் உண்மை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்தான், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று ஆரம்பத்தில் அபூபக்கர் சொன்னதற்காக வேண்டி அவருக்கு ஒரு பட்ட பெயர் சூட்டினார்கள், அஸ்-சித்தீக், உண்மை பேசுகிறவர், உண்மைப்படுத்துகிறவர். அப்ப பார்த்தா கரெக்டா உண்மை பேசுவாரு. அதையும் சொல்லணும், பாராட்டுறாங்க ரசூலுல்லாஹ். நஜ்ரானில் இருந்து ஒரு கூட்டம் வருகிறது நபிகள் நாயகத்தை சந்திக்கிறதுக்கு. கடைசியில் அந்த கூட்டம் திரும்பி போகும்போது அவர்களிடத்தில் சில பொருட்களை வசூலிப்பதற்கு ஆளை கேட்கிறாங்க, காசு பணத்தை வசூலிச்சு வர்றதுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒருத்தர் உங்களை அனுப்பி வைக்கிறேன். யார் அனுப்புவோம் தெரியுமா? ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஆள். இன்னலி குல்லி உம்மத்தின் அமீனுன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கையாளர் உண்டு. அமீனு ஹாதிஹில் உம்மா அபூ உபைதத்து பின் ஜர்ராஹ், இதோ என்னுடைய சமுதாயத்திலே நம்பிக்கைக்குரியவர், அமானிதத்தை பேணக்கூடியவர் என்று இந்த அபூ உபைதாவை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். ஏன் சொல்லணும்? அபூ உபைதாவுடைய பண்பாட்டை பார்க்கிறாங்க, அமானிதத்தை ரொம்ப அழகா பேணுறாரு என்று சொல்லி அமானிதத்தில் புகழ்றாங்க. ஹுதைஃபத்து பின் யமான் என்ற சஹாபி எதை சொன்னாலும் ரகசியமா சொன்னா ரகசியத்தை பேணுவார். இன்னைக்கு பல பேர் இடத்துல ரகசியம் சொன்னா அது ஊரறிஞ்ச ரகசியமா இருக்கும். சொல்லிட்டோம்பா யார்ட்டையும் சொல்லிடார், சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா மேட்டு பிரச்சனை இல்லை. யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சேர்த்து சொல்லி அங்கதான் பஞ்சாயத்து. அவர் எல்லாத்தையும் போவார். சொல்லிட்டேன் யார்கிட்டையும் சொல்லிடாத, சொல்லிட்டேன் யார்கிட்டையும் சொல்லிடாத, ஊரெல்லாம் தெரிஞ்சு போயிடும். ரகசியத்துக்கு அளவுகள் இன்னைக்கு உலகத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஹுதைஃபாவை பார்த்து சொல்லுகிறார்கள், இவரிடத்துல ஒரு ரகசியத்தை சொன்னா ரொம்ப பேணுவார். இவர்கிட்ட போட்ட கிணத்துல போட்ட கண்டு மாதிரி வெளியே வரவே செய்யாது என்று சொல்லி அவரை புகழ்கிறார்கள். சாஹிபு சிர், நபிகள் நாயகத்துடைய ரகசிய தோழர் என்று அவருக்கு சமூகம் பட்டம் கொடுக்கிறது. இப்ப இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? நபிகள் நாயகத்துடைய பண்பாடு. ஊக்குவிக்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். புகழத்தான் கூட தேவையில்லாம, புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் வேறுபாடு உண்டு. புகழ்ச்சினா ஆளை கவுத்துற மாதிரி இருக்கும், அவன் செய்யாததையெல்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். பாராட்டு என்பது அவர்கள் எதை செஞ்சாங்களோ அதை சொல்லி மக்களை ஊக்கப்படுத்துகிறதுமாக இருக்கும். பிள்ளைங்க எடுத்து அதை பயன்படுத்துங்க, எங்கேயுமே பார்க்க முடியல. நல்ல வார்த்தைகள் சொல்லி ஊக்கப்படுத்துங்க. தேவையில்லாம திட்டி பேசி அடித்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை எல்லாம் திட்டி எந்த அளவுக்கு திட்டுறாங்கன்னா, சில பெற்றோருடைய வாயிலிருந்து என் தாலி அறுப்பாம்பா, தாலி அறுப்பான இஸ்லாத்துக்கு தாலி சம்பந்தம் இல்ல. இந்து மதத்துல தாலி கட்டுறாங்கல்ல, தாலி எப்ப அறுப்பாங்க? அவங்க கணவர் இறந்துட்டா அறுப்பாங்க. என்ன அர்த்தம்? பிள்ளையோட புருஷன் செத்து போறதான அர்த்தம். உங்க பிள்ளைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்களே, நெசத்திலேயே அவள் அப்படி கணவனை இழந்து வீட்டில இருந்து அமர்ந்தா ஒத்துக்கொள்வீங்களா? என்ன வார்த்தையை சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? என் பேதியில போவான், என் கழிச்சல்ல போவான். அதுல பேதி அவன கழிச்சலு எல்லாம் குடிக்கிட்டு போன அர்த்தம். போச்சுன்னா ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு தெரியலையே, தோல்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரியில போய் தூங்காம கொள்ளாம மருந்து கொடுத்து 4 நாளைக்கு என் புள்ளன்னு நெஞ்சில் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பீங்க. அதான அல்லாஹ் எந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையை அங்கீகரிப்பான் தெரியுமா? நமக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தை, குழந்தை நேரத்தில் பேசினா நல்ல வார்த்தை ரிஃப்ளெக்ட் ஆகும், திரும்பும். கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா கெட்டதுதான் திரும்பும்.
விதை ஒண்ணு போட்டா செடி ஒண்ணு முளைக்கும். இங்க என்ன போடுறீங்களோ அதுதான் வெடிக்குது. இங்கு குடும்பத்தில் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் பிள்ளைகளிடத்தில் வெளிப்படும். பெற்றோரிடத்தில் இல்லாத பண்பாடு குழந்தைகளிடத்தில் பெரும்பாலும் வரப்போவதில்லை. பெற்றோர் நம்ம கரெக்ட் பண்ணணும். பல பேர் இன்னும் பல பேர் எப்படி பயங்காட்டு இவங்களுடைய தேவையை நிறைவேற்றுறதுக்காக சாப்பாடு கொடுக்கிறதுக்கு ஆண்டாண்டு காலமா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நிலா இருக்குது. நிலாவை காட்டி காட்டி எத்தனையோ பேரண்ட்ஸ் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போங்களேன். நிலாவை பாருன்னு சொல்லுங்க, செடியை பாருன்னு சொல்லுங்க, கட்டில பாருன்னு சொல்லுங்க, எவ்வளவு பொருட்களை பார்க்க வச்சு கொடுங்க. என்ன சொல்றது? பூச்சாண்டி வரலாம், பேய் வந்துடும், பிசாசு வந்துடும், அழுவாத. பஸ்ல உட்காந்து அழுவுன பஸ் விட்டு இறக்கி விட்டுருவாங்க. மிரட்டல் எப்ப பார்த்தாங்க பயம். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுத்தி 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 பிள்ளைங்களை வளர்த்து பாருங்க. பின்னாடி எப்படி வருவான்? பள்ளி கூட பயம், பாச்சா எனக்கு பயம், பாம்படிக்க யாராவது ஆம்பளைங்கிறதா வாங்கம்மா. பாம்பு வீட்டுக்குள்ள வந்துடும். பக்கத்து வீட்டுல கதவை தட்டி யாராவது ஆம்பளைங்கிறத வாங்கல, பாம்படிக்க ஆம்பளை விட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்? ஆரம்பத்தில் போட்டு வச்ச விதை எதை எடுத்தாலும் பயம் 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 காட்டுறதுடைய விளைவு. தகப்பனை காட்டி பயம் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன், டீச்சர்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். டீச்சர்ட்ட பிள்ளை ஒழுங்கா படிப்பானா? பயம் காட்டக்கூடிய பொருளாவது உருட்டையா வச்சிருக்கீங்க, பயம் காட்டுங்க. நெசத்துல எந்த பயத்தை காட்டுனா நெசமாவே பிள்ளை பயப்படுமோ, பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு நன்மை அந்த பயத்தை காட்டுங்க. டீச்சர்ட்ட சொல்லி கொடுத்துருவேன் சொன்னா குழந்தைக்கு நன்மையா? டீச்சர்ட்ட சொல்லி கொடுத்துருவேன்னா டீச்சர் மீது வெறுப்பு வரும். டீச்சர் சொன்ன பாடத்தை படிக்காது. அப்பா இடத்துல சொல்லி கொடுத்துருவோம்னா அப்பா மேல வெறுப்பு வரும், அப்பா மேல வெறுப்பு வரும். வெறுப்பை ஏற்படுத்துறதுக்காண்டி பயத்தை காட்டுவீங்களா? பயம் காட்டுனா நீங்க பயப்படுத்தக்கூடிய ஆள் இருக்கிற வரைக்கும் பிள்ளை வேலை செய்வான் ஒழுங்கா. நீங்க இல்லாட்டி நடிப்பான். என்ன செய்யணும்? நெசமாவே உங்களுக்குள்ள ஒழுக்கமா ஆளு இருந்தாலும் இல்லாட்டியும் ஒழுங்கா நடக்கணுமா? பயம் காட்டுங்க. எல்லாவற்றையும் கண்காணிக்கிற அல்லாஹ்வை கொண்டு பயம் காட்டுங்க. அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்க்கிறான், அதை பயம் காட்டுங்க. அது நிலைக்கும். எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கிற தாய்மார் எத்தனை பேர்? பிள்ளைங்களை வளர்க்கிறதுனா பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டுறது மட்டுமா வளர்க்கிறது? இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொடுக்கப்படுகிற விஷயங்கள் பெரும்பாலும் குழந்தைகளை நல்ல பண்புள்ளவர்களாக உருவாக்குறது இல்ல, பண்பாடு உள்ளவர்களாக உருவாக்குறது இல்ல, பண்பாட்டை கெடுக்குது. படிச்ச பிள்ளைகளுடைய லெவலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன லெவலு? நாளுக்கு நாள் சமுதாயம் கெட்டு குட்டிச்சோராகி கொண்டிருக்கிறது. படிப்பு என்பது ஒருவனுக்கு பணிவை தரணும். படிச்சவன் தான் தலையெடுத்து திமிர்ல ஆடுறான். படிச்ச பொம்பளை பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? படிச்ச பொம்பளை பிள்ளை நிறைய படிச்சு வச்சாச்சு, டிகிரி படிச்சாச்சு, எம்ஏ படிச்சாச்சு, பிஏ படிச்சாச்சு, பிகாம் படிச்சாச்சு, எம்பிஏ படிச்சாச்சு. அதுக்கு தகுந்த ஆளு படிச்ச ஆளு சமுதாயத்தில் இல்ல. மாப்பிள்ளைய தேடுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்? ஊருக்குள்ள ஆம்பளையே இல்லையா? கல்யாணத்துக்கு என்ன வேணும்? நல்ல ஒழுக்கம் உள்ள ஆம்பளை வேணும் தானே. இவங்க என்ன தேடுறாங்க? என் புள்ள எம்பிஏ படிச்சிருக்கிறா, அது மாதிரி அவளுக்கு வர்ற கணவனும் எம்பிஏ படிச்சிருக்கணும்னு தேடுறாங்க. என்ன காரணம்? எம்பிஏ படிச்ச புள்ள 10th படிச்ச பையனோட சேர்த்து வச்சா இவன் திமிரு பிடிச்ச ஆடுவா, அந்த திமிரை வெளிப்படுத்துவா, கடைசியில குடும்ப வாழ்க்கை ஒன்னா இருக்கு. அதான் அர்த்தம். மேட்ச் ஆகாது. என்ன மேட்ச் ஆகாது? ஆம்பளைக்கு பொம்பளை மேட்ச் ஆகாதா? எந்த ஆம்பளைக்கு எந்த பொம்பளை மேட்ச் ஆகாம இருக்குது? எல்லாம் மேட்ச் ஆகும். நமக்கே தெரியுது. பிள்ளைய நிறைய படிக்க வச்சுட்டோம், படிச்ச திமிரு கொஞ்சம் இருக்கும். அவன் படிச்சவன் சொல்லி பேசுவா, படிக்காதவன் சுட்டி காட்டுவா. அப்ப 2 பேருக்கு மத்தியில கிளாஸ் ஆகும். தேவையில்லை. படிச்ச மாப்பிளையே பார்ப்போம். இவனும் திமிரு காட்டுனா அவனும் திமிரு காட்டுவான். திமிருக்கு திமிரு ஓகே. படிப்பு மீது திமிர தரணுமா, பணிவை தரணுமா? இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. கிராமத்தில் படிக்காத இருக்கிற பண்பாடு படித்தவங்க இருக்குதா? படிப்பு தேவை மறுக்கல.
ஆனால் இந்த படிப்பு சமூகத்திலே எதை உருவாக்கி கொண்டிருக்கிறது? கெட்டவர்களை, திமிர் பிடித்தவர்களை, பெருமை எடுக்கிறவர்களை. கிராமத்துல போய் ஒரு ஊருக்கு ஒரு வீட்டுக்கு வழி கேட்டா கையை முடிஞ்சு கொண்டு வீட்டுல விட்டு வீட்டு கதவை தட்டி, ஐயா உங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போறோம். படிச்சவன் வெளியே கேளுங்க, வழி தெரிஞ்சாலும் தெரியவங்களாம் பல பேர். படிக்காதவன் ஒரு திருமணத்துல வரதட்சணை வாங்குறாங்க. வரதட்சணை வாங்குறது தப்புங்கிறது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலா ஒவ்வொரு மனுஷனும் அறிவை வச்சு யோசிச்சாலே தெரிஞ்சு போயிடும். வரதட்சணை வாங்குறதுக்கு எந்த நியாயமும் இல்ல. கல்யாண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் பார்ட்னராக இணைந்து செயல்படக்கூடிய அந்த இடத்துல அதிகமான இழப்புகளுக்கு ஆளாவது ஒரு பெண்ணு தான். பெண்ணுக்கு தான் அதிகமா கொடுக்கணுமே தவிர பெண்ணிடத்திலிருந்து எதையும் வாங்கக்கூடாது என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் வரதட்சணை வாங்குறவருடைய நிலைமை என்ன? படிச்சவன் இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். படிக்காதவனுக்கு தெரிகிறத விட படிச்சவனுக்கு நல்லா தெரியும். படிக்காதவன் 5000 ரூபாய் வாங்கினா படிச்சவன் 1 ரூபா கூட வாங்கக்கூடாது. அதான படிப்புக்கு அர்த்தம். லெவல் என்ன? படிச்சா 10 லட்சம், படிக்காட்டி 10,000. படிப்புக்கு தகுந்த ரேட்டு. MBBS அதுக்கு ஒரு ரேட்டு, இன்ஜினியர் அதுக்கு ஒரு ரேட்டு. என்ன அர்த்தம்? படிச்ச கூறு கட்ட படிப்பை படிச்சுட்டு வந்திருக்க நீ. ஒரு பண்பாட்டை கற்றுத்தராத படிப்பை படிச்சுட்டு வந்திருக்க. நெசத்துல படிப்பு என்பது, அறிவு என்பது எதை வழங்க வேண்டும்? திருமறை குர்ஆன் சொல்கிறது, நிஜமாகவே அறிவாளிகள் என்றால் யார் தெரியுமா? இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவன் அறிவாளி தான் அஞ்சுவான். அல்லாஹ்வுடைய பயத்தை தர்றதான் நெசமான படிப்பு. அல்லாஹ்வுடைய அச்சத்தை தர்றதான் நெசமான கல்வி. அந்த கல்வி உங்க பிள்ளைக்கு கொடுத்தீங்களா? பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டீங்க, நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேச வச்சீங்க, குட்டப்பாவோட போட்டு பொம்பளை பிள்ளைய தெருவில் அனுப்பினீங்க, ஸ்கூட்டி பெப்பு வாங்கி கொடுத்து ஸ்டைல் பண்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க, செல்போனை கொடுத்து அரட்டை அடிக்க வச்சீங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தை அந்த படிப்பு கொடுத்துச்சா? கொடுத்திருந்தா ரோட்ல சுத்துவாளா? கண்டவங்கள பேசுவாளா? பெத்தவங்களை எடுத்துரிச்சு பேசுவாளா? பெத்தவங்க சொல்ற வேலையை செய்ய மாட்டேன்னு மறுப்பாளா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கிறதுக்கு யாரும் கேர் எடுக்கிறது இல்ல. ஒவ்வொரு ஊர்களிலும் மக்தபு மதரசாக்கள் நடக்கிறது. அந்த மதரசாக்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க முயற்சித்தவர்கள் எத்தனை பேர்? காலங்காத்தால சுபுவுக்கு பிள்ளை எழுப்பி விட்டு தொலைச்சவங்க எத்தனை பேர்? புள்ள தூங்கும் 5 மணி 6 மணிக்கு எழுப்புனா பெத்தவங்க யாராவது ஒரு ஆள் எழுப்பினா இன்னொரு ஆள் வக்காலத்து வாங்க. விடு புள்ள தூங்கட்டும், இன்னைக்காவது நிம்மதியா தூங்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை சுபு தொழுகைக்கு எழுப்புனா ஞாயிற்றுக்கிழமையா. அதே இது பிள்ளைக்கு எனக்கு எக்ஸாம், அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் போட்டி போட்டு பிள்ளை எவ்வளவு டயர்டா தூங்கினாலும் கண்முழிச்சு உட்கார்ந்து டீ போட்டு கொடுத்து 4 மணிக்கே எழுப்பி ஆளை உழுக்குன்னு உழுப்பி குளிக்க வச்சு, இதுக்கெல்லாம் இவ்வளவு மெனக்கெடுறீங்களே. அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கிற கல்விக்கு இந்த மெனக்கெடுதலில் நீங்கள் ஈடுபட்டீர்களா? அல்லாஹ் கேட்க மாட்டான் நினைக்கிறீங்களா? மறுமையில இந்த குழந்தைகள் உங்களுக்கு எதிராக வந்து நிற்பார்கள். யா அல்லாஹ், எங்க அம்மா எங்க அத்தா என்ன படிக்க வச்சாங்க, கான்வென்ட்ல சேர்த்து விட்டாங்க, குர்ஆனை படிக்க வைக்கல, ஹதீஸை படிக்க வைக்கல, உன்னை பத்தி சொல்லி தரல, உன்னுடைய போதனைகளை கற்றுத் தரல என்று மறுமையில உங்களுக்கு எதிராக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தால், குற்றச்சாட்டு வைத்தால் நீங்கள் என்ன நிலையில் இருப்பீர்கள்? யோசித்து பாருங்க. உங்க பிள்ளை சொல்லுவான், எங்க அம்மாவை 2 மடங்கு தண்டனை கொடுக்கலாம். ஏன்? தானும் கெட்டு என்னையும் கெடுத்திருக்கிறார், எனக்கு சரியான வழியை காட்டல. எனவே அவர் கெட்டதற்கு ஒரு தண்டனையும் என்னை கெடுத்ததற்கு இன்னொரு தண்டனையும் என்று 2 மடங்கு தண்டனை கொடுன்னு அல்லாஹ்விடத்துல நம்ம பிள்ளைங்க நமக்கு எதிராக வந்து நிற்பாங்க. தாங்க முடியுமா? அப்பம் புலம்பி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டுறதுக்கு ஒவ்வொரு முயற்சி எடுங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய விஷயங்களை கத்துக் கொடுக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கிறது. அல்லாஹ் பத்தி சிந்திக்கிற பிள்ளைங்களை அதிகமா பிள்ளைங்க இடத்துல பேசுங்க. பயங்காட்டும் போது அல்லாஹ்வை சொல்லி பயப்படுத்துங்க. அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் எச்சரிப்பான், அல்லாஹ் நரகத்துல போடுவான் என்று அல்லாஹ்வை சொன்னா அந்த உள்ளத்துல, சின்னஞ்சிறு உள்ளத்துல பதிய வைக்கிற அல்லாஹ்வுடைய அச்சம் காலாகாலத்திற்கு பசுமரத்து ஆணி போல பதிஞ்சு நிற்கும். உலகம் எவ்வளவு கெட்டு போனாலும் சரி, ஒட்டுமொத்த சமூகமும் சீர்கெட்டாலும் சரி,
நீங்கள் உருவாக்கிய உங்களின் பிள்ளைகள், உங்களின் வருங்கால வாரிசுகள் அடுத்த சமுதாயத்தை உருவாக்குகிற வார்த்தெடுக்கிற தலைவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக மிளிர்வார்கள், உருவாகுவார்கள். ஒத்த புள்ள இருந்தாலும் மொத்த உலகத்தையும் மாத்திர ஆற்றலோடு உருவாகும். லட்சம் பிள்ளைங்க இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னு வச்சுக்குவோம். பிள்ளைங்க இருந்து புண்ணியம் இல்ல. ஒரே ஒரு குழந்தை இறையச்சமுடைய திறமையுள்ள குழந்தையாக இருந்தால் மொத்த பேரையும் மாற்றுகிற ஆற்றலோடு அது களத்திலே இறங்கி பணிபுரியும். ஊட்டி இருக்கிறோமா? எதையெல்லாமோ காட்டி பயமுறுத்துறமே. பயமுறுத்துறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பிள்ளைங்க அல்லாஹ்வை தவிர வேற எதை காட்டியும் பயமுறுத்த கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அபுதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? வயுகஃபிஃபூனக பில்லதீன மின் தூனி, அவனை விட்டுவிட்டு மற்றவர்களை கொண்டு உங்களை பயங்காட்டுகிறார்கள். வமன் யுத்லிலில்லாஹு ஃபமா லஹு மின் ஹாத், அல்லாஹ் யாரை வெளியேற்றில் விட்டு விட்டானோ அவனை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை. யார் வெளியேற்ற போனவங்களா? அல்லாஹ்வை விட்டுட்டு மற்றவங்களை காட்டி யாரேனும் எச்சரித்தால், பயம் காட்டினால், அப்படி பயம் காட்டக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அடைமொழி என்ன? அவன் வழிகட்டு போனவன். அந்த வழிகேடனுக்கு யாரும் நேர்வழி காட்ட இயலாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டுங்க. பிள்ளைங்க காலாகாலத்துக்கு நீங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒழுக்கமா இருப்பாங்க. அந்த அச்சம் இல்லை என்று சொன்னால் அதை ஊட்டுவதற்குரிய வழிமுறைகளை நீங்க உருவாக்கலாட்டி, நீங்க குழந்தைகளை வளர்க்கல, சோறு போட்டிருக்கிறீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கிறீங்க, ஏதோ அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருக்கிற ஏழை பெண்களை பிள்ளைங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்க பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டுங்க. பிள்ளைங்க காலாகாலத்துக்கு நீங்க இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ஒழுக்கமா இருப்பாங்க. அந்த அச்சம் இல்லை என்று சொன்னால் அதை ஊட்டுவதற்குரிய வழிமுறைகளை நீங்க உருவாக்கலாட்டி, நீங்க குழந்தைகளை வளர்க்கல, சோறு போட்டிருக்கிறீங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கிறீங்க, ஏதோ அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருக்கிற ஏழை பெண்களை பிள்ளைங்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி உங்க பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிள்ளையை வளர்த்த இடத்திலே வரமாட்டீர்கள். எதிர்கால சந்ததியை உருவாக்கினீர்கள் என்ற பெருமையை நீங்கள் பெறமாட்டீர்கள். அதை பெறணும்னா அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லி பிள்ளைங்களை உருவாக்கணும். இன்னும் சொன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையில ஒரு கட்டத்திலே குழந்தைகள் பருவத்தை அடைகிறார்கள். பருவ வயதை அடைகிற தருணத்தில், குழந்தைகள் மெச்சூர் அடைகிற தருணத்திலே நடக்கிற நிகழ்வுகள் இன்றைய சமூகத்தில், பள்ளிக்கூடத்தில் கல்லூரி படிக்க வைக்கிற பருவம் கண்ணுக்கு எதிரில் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அச்சமில்லாததின் விளைவு ஒவ்வொரு தெருவிலையும், ஊர்ல எந்த ஊருக்கு போனால் நம்ம சமுதாயத்து பெண் குழந்தைகளா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், எங்க போனாலும் முதல்ல காலை வந்து விழுற முசீபத் என்ன? இந்த புள்ள அங்க போயிட்டா, அவனோட ஓடி போயிட்டா, இங்க இது தப்பு பண்ணிருச்சு, அங்க ஓடி. இந்த பஞ்சாயத்து எங்கு பார்த்தாலும் நிறைந்திருக்கிறது. காரணம் யாரு நினைக்கிறீங்க? பெத்தவங்க மேல பங்கு இல்லையா? உங்க புள்ள செஞ்ச குற்றச்சாட்டுல உங்களுக்கு தான் முதல் பங்கு. உங்களை தான் அல்ல முதல்ல விசாரிப்பான். ஏன்? நீங்க திறந்து வச்ச வாசல் தான் இந்த தவறுக்கு முதல் காரணம். பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறீங்க, படிக்க வைங்க, பிரச்சனை இல்லை. சின்ன வயசுல படிக்க வைக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஒரு பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு படிக்க வைப்பதற்காக கல்லூரிக்கு அனுப்புறீங்க. கல்லூரிக்கு போற பொண்ணுக்கு கையில செல்போனோட அனுப்புறீங்க. ஏன் செல்போனு? கேட்டா ஆத்திர அவசரத்துக்கு பேசிக்கணும்ல. ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்கு நீங்க என்ன காட்டுல கொண்டாடுறீங்க உங்க பிள்ளைய? காலேஜில் தானே விடுறீங்க. காலேஜில் ஆசிரியர் இடத்துல போன் கிடையாதா? காலேஜில் கல்லூரிக்கு என்று போன் கிடையாது, லேண்ட்லைன் கிடையாதா? கல்லூரி அலுவலகத்துல தொலைபேசி கிடையாதா? ஆத்திர அவசரம்னா என்ன? மூத்தத்தானே ஆத்திர அவசரம் சொல்றீங்க. வேற என்ன அவசரம்? கல்யாணம் அவசரத்தில் வைக்க போறீங்க? திடீர்னு பிள்ளைய கல்லூரிக்கு அனுப்பி விட்டுட்டு 8 மணிக்கு பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு 10 மணிக்கு கல்யாணம் அப்படியே முடிவெடுக்க போறீங்க? ஏதாவது மௌத்த ஹயாத்து மாத்திரம் தான் ஆத்திர அவசரம். டெய்லியா நடக்குது. வாரத்தில் ஒண்ணா உங்க வீட்டுல போய்கிட்டு இருக்குது. வாரம் வாரம் ஏதாவது ஒண்ணு பீஸ் ஆயிருது, அவசரத்துக்கு கூப்பிட முடியல, வச்சுக்குமா போன் கொடுக்கறதுக்கு. 10 வருஷத்துல ஒண்ணு போயிருக்குமா?
20 வருஷத்துல 2 பேர் மூத்தா இருப்பாங்களா? இப்ப என்றாவது ஒரு நாள் நடக்கிற நிகழ்வுக்காக பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்குறீங்க. அந்த செல்போன் தான் பிள்ளைகள் கெட்டு போவதற்குரிய முதல் வாசல் படி. ஆத்திர அவசரத்துக்கு பேசுறதுக்குன்னு பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தீங்க. நான் கேட்கிறேன், என்றைக்காவது 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் பிள்ளை கையில செல்போன் இருக்கிற ஒரு நாளாவது அம்மாக்காரி பிள்ளை இடத்துல செல்போன்ல பேசியிருப்பாளா? அப்பங்காரன் பேசியிருப்பானா? அண்ணன் பேசியிருப்பானா? ஆனா பிள்ளை 24 மணி நேரம் போன்ல பேசு. யார்கிட்ட கேட்க மாட்டீங்களா? நீங்க பேசல, உங்க கணவர் பேசல, உங்க புள்ள பேசல, உங்க சகோதரன் பேசல, உங்க உறவினர் பேசல. ஆனா புள்ள எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டுல சுத்துற நேரம் எல்லாம் செல்போனும் கையுமா இருக்குது. நைட்டு 12 மணிக்கு போர்வக்குள்ள பேசுது, பாத்ரூம்குள்ள கக்கூசுல உட்கார்ந்து பேசுது. யார்கிட்ட பேசுற, எதுக்கு பேசுற கண்காணிக்க மாட்டீங்களா? கேட்டா என் புள்ள அப்படியெல்லாம் கிடையாது, என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குது. என் புள்ள மேல நம்பிக்கை இருக்குன்னு எந்த பெத்தவங்க சொன்னாங்களோ குறிச்சு வச்சுக்குங்க. அடுத்த 1 வருஷமோ 2 வருஷமோ 6 மாசமோ 8 மாசமோ அந்த பெத்தவங்களே வந்து சொல்லுவாங்க, என் புள்ள போயிட்டா, எங்க போனான்னு தெரியல, கண்டுபிடிச்சுட்டாங்க ஜமாத்துல இருந்து, அதுக்கு என்ன ஏற்பாடு உண்டோ செய்யுங்க. குறிச்சு வச்சுக்குங்க. யாரு பிள்ளையா இருந்தாலும் புள்ள தானே அது. 18 வயசா இருக்கட்டும் 20 வயசா இருக்கட்டும், அந்த பருவ கோளாறு உண்டுல்ல. இயற்கையில அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் கூட அந்த சிக்கல்ல மாட்டுமே. சூழ்நிலை தனிமை, செல்போன் என்பது தனிமை. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கலாமா? செல்போன்ல பேசுற தனியா உட்கார்ந்து பேசுற மாதிரி. பேசும்போது என்னத பேசுறாங்க? பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, பாடத்தை பத்தி டிஸ்கஷனு. பாடத்தை பத்தி டிஸ்கஷனு 12:30 மணிக்கு என்ன நைட்டு? பள்ளிக்கூடத்துல போய் பாடத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணு. ராவைக்கு 12 மணிக்கு என்ன பாடத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ற? அவர்கிட்ட பேசுற, நண்பர்கிட்ட, தோழிகிட்ட, பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியே பேசுற உடனே அம்மா காரி ஏமாந்த வீடு. போனை எடுத்தவன அளவா என்னடி செய்யற? ஓ நம்ம பிள்ளை ஏதோ இன்னொரு பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசுது போல இருக்கு. இதையெல்லாம் கத்தா கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இந்த கோடு வேர்டுலாம் யாரு வந்தா எப்படி பேசணும், டெக்னிக்கலா என்ன வார்த்தையை போடணும். அப்பா வந்துட்டா அதுக்கு ஒரு வார்த்தை, அம்மா வந்துட்டா அதுக்கு ஒரு வார்த்தை. ஒரு மிஸ்டு கால்ல வாழ்க்கையே க்ளோஸ் ஆகி போயிருது. ராங் கால்னு போகுது, போன் எடுக்கிறா, உடனே 2 புகழ வேண்டியது. உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் யாரும் வீட்டுல புகழ்ந்திருக்க மாட்டேன். இயற்கையில பெண்களுடைய இயல்பு அல்லாஹ் வந்து ஒரு நன்மைக்காக ஒரு விதத்துல படைச்சிருக்கிறான். எப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை துணைவியோடு வாழ்க்கையை துணையாக பகிர்ந்து கொள்ள வருபவன் யாராக இருந்தாலும் அவனுக்காக தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணிப்பற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை பெண்களுடைய உள்ளத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இது உண்மையிலே ஒரு நல்ல நோக்கத்திற்கு, நல்ல தேவைக்காக கொடுக்கப்பட்டுச்சு. அப்பதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், ஆம்பளையுடைய டென்ஷனை குறைக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியா போகணும்னா முழுக்க முழுக்க அவனை சார்ந்து இருக்கணும். அவனுக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயார் என்று ஒரு பெண் அறிவிக்கணும். அப்போ குடும்ப வாழ்க்கை நிம்மதி. அது கல்யாணமா இருந்தாலும் சரி, வேற எந்த இல்லீகலான தொடர்பா இருந்தாலும் சரி, தனது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற தருணத்தில் அவனுக்காக அத்தனையும் நான் இழக்க தயார். அம்மாவை இழப்பாங்க, அப்பாவை இழப்பாங்க, சகோதரனை இழப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி விட்டு கல்யாணம் நல்ல முறையில பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து பெத்தவங்களால் முடிக்கப்படுற குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கங்க. அங்க என்ன நடக்குது? முடிஞ்சு போனா போனது தானே. அதுக்கப்புறம் கணவனை நேசிக்கிற அளவுக்கு, அவனோடு ஈடுபாடு காட்டுற அளவுக்கு பெத்தவங்கள்ட்ட காட்டுவாங்களா? பிள்ளைங்கள்ட்ட காட்டுவாங்களா? சகோதரங்கள்ட்ட காட்டுவாங்களா? அவன் தான் எல்லாம் என்று சொல்லி இயற்கையில எல்லாம் வச்சிருக்கான். நல்லது. அந்த இயற்கை பண்பாடு அங்க அதை அவன் பயன்படுத்துறான், கெட்டவர்கள் பயன்படுத்துறாங்க. அந்த பருவ வயத்துல போய் அவங்களை புகழ்றாங்க. புகழ்ந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தையில பெண்களை கவுக்கிறதுக்கு 4 புகழ்ச்சி மாத்திரம் தான். இந்த சுடிதார் எந்த கடையில வாங்கினீங்க, உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது, முடிஞ்சு போச்சு. அவங்களை அங்க அவயங்களை வர்ணிக்க வேண்டியது. இது வரைக்கும் வீட்டுல யாருமே வர்ணிச்சிருக்க மாட்டாங்க. முதல் தடவையா எந்த கிறுக்க வர்ணிக்கட்டும், பார்க்கறதுக்கே கர்ண கொடூரமா இருக்கட்டும், பல்லெல்லாம் மஞ்ச பூத்து இருக்கட்டும், வாயை திறந்தாலே நாட்டம் அடிக்கட்டும், என்னத்த வேண்டுமானாலும் அவன் மீது மைனஸ் பாயிண்ட் இருக்கட்டும்.
அந்த வர்ணனைகள்ல மயங்கி போகக்கூடிய லெவல்ல தான் அந்த பருவம். செல்போன் கொடுத்துட்டு மிஸ்டு கால் வருது, அவங்க ஹலோங்கிறாங்க, நல்லா இருக்கு. அடுத்து மிஸ்டு கால் ரெகுலர் கால மாறி போகுது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தொடர்பு மாறி போய் தடம் புரண்டு போகக்கூடிய சூழ்நிலை. யாரு காரணம்? என் பிள்ளையும் புள்ளதான், 18 வயசுதான், அவளுக்கும் பருவ கோளாறு இருக்குது, அவளையும் நான் கண்காணிப்பேன் என்று கண்காணிப்பு வட்டத்திற்குள்ள கொண்டு வந்தீங்களா? யார்கிட்ட பேசுறான்னு பாத்தீங்களா? உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு பாத்தீங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் இன்டர்நெட்ல உட்கார்ந்து இருக்காள, என்ன பேசுறான்னு பாத்தீங்களா? இன்டர்நெட்ல என்னத்தை பார்க்கறா, எதை பார்க்கலாம் பார்க்க கூடாது நீங்க பாத்தீங்களா? ரூமுக்குள்ள உட்கார்ந்து இன்டர்நெட் என்ன பாக்குற, ஹால்ல தூக்கி வை அப்படி சொன்னீங்களா? செல்போன் வழியாக நாமே நம்ம பிள்ளைக்கு கெடுக்கிறோம். ஒரு தேவையும் இல்ல. இங்க இருந்து பஸ் வீட்டு வாசலுக்கு வருது, ஏறி உட்காருது, காலேஜ் வாசல்ல போய் இறக்குது, திரும்ப காலேஜ் வாசல்ல ஏறி வீட்டு வாசல்ல வந்து இறங்குது. எதுக்கு செல்போனுங்கிற? வேற யார் வழியாவது தொடர்பு கொண்டு அவசர செய்தியை சொல்லுங்க. செல்போன் வழியாக சமுதாயம் சீர்கெடுகிறது. அடுத்தவருடைய தொடர்பு, வீட்டுக்குள்ள வர்றவங்களை கண்காணிக்கிறதே இல்ல. பிள்ளைங்களை வளர்க்கிற பருவத்தில் இருக்கிற பெத்தவங்க ஒண்ணு இன்ச் பை இன்ச்சா கவனிக்கணும், இல்லாட்டி மறுமையில கேடு. அல்லாஹ்விடத்துல குற்றவாளியை நீங்க நிப்பீங்க, மறுமையில உங்க மேல புகார் பெட்டியில புள்ள வாசிக்கும். யாரு வர்றா யாரு போறா? இன்னும் சொன்னா இந்த பெண்கள் மீது நடத்தப்படுகிற, பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற பாலியல் வன்முறை இருக்கிறது, அந்த வன்முறைகளில் அதிகம் ஈடுபடுவது யார் என்று சொன்னால் அது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு தெரிவிக்கிறது, யாரெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு நெருக்கமானவர்களோ அவர்களால் தான் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வீட்டுக்கு வர்ற பால்காரரு, அடிக்கடி வந்துட்டு போற எலக்ட்ரீஷியனு, மாசம் பணம் கேட்டு வர்ற கேபிள்காரரு. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சகாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. எழுத்த வீட்டுக்காரன், வடக்கு வீட்டுக்காரன், தூரத்து சொந்தக்காரன், யாரோ அடையாளம் தெரியாத நபர்களால் பிள்ளைகள் சீரழிக்கப்படுவதில்லை. தெரிந்தவர்களால், உறவுக்காரர்களால், அவன் ரொம்ப நல்ல பிள்ளை, இவங்க சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது. எந்த நல்ல பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை தான், பொம்பளை தான். அதற்குரிய வாய்ப்பும் தனிமையும் ஏற்பட்டால் தவறு செய்யத்தான் தூண்டும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்திருந்தால் 3வது அங்கே சைத்தான் இருக்கிறான் நபிகள் சொன்னாங்க. யோசிக்க மாட்டோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு யோசிச்சு பாத்தீங்களா? அதை விட உலகத்துக்கு வேற என்ன பாடம் வேண்டும்? யூசுப் நபியினுடைய வரலாற்றை அல்லாஹ் அழகிய வரலாறு என்று புகழாரம் சூட்டுகிறான். அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு என்று புகழாரம் சூட்டப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அமைச்சருடைய வீட்டில சின்னஞ்சிறு பருவத்தில் அடிமையாக போறாங்க. வளர 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 அவர்களுடைய அழகு வாலிபம் மிளிர்கிறது. உலகத்தினுடைய அழகுல சரி பாதி கொடுக்கப்பட்டிருந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. மேராஜுக்கு போயிருக்கும் போது நான் என் சகோதரர் யூசுஃபை பார்த்தேன், அவர் உலகத்தினுடைய அழகிலே சரி பாதி வழங்கப்பட்டிருந்தார். அவ்வளவு அழகான நபி. அந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு தாங்க முடியல, தப்பு செய்யணும்னு நினைக்கிறா. வகல்லகத்தில் அபுவாபு வகாலத் ஹைதலக், வீட்டு வாசல் கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு தன்னுடைய ஆசைக்கு இணங்கு என்று அவரை பார்த்து அழைத்தாள். வலகது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த நேரத்தில் அவள் அவரை நாடினாள். அந்த பெண்ணுக்கு யூசுஃபின் மீது கெட்ட எண்ணம் வந்து விட்டது. வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலேயும் தப்பான எண்ணம் வந்துருச்சு, நினைப்பு வந்துட்டு. ஒரு நபிக்கு நம்ம யோசிக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய வஹி தொடர்புல இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட இறை தூதர்களில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
அந்த யூசுப் நபியினுடைய உள்ளத்துல அல்லாஹ் சொல்றான், தனிமை, வாசல் கதவு அடைக்கப்பட்டு விட்டது. அவனுடைய உள்ளத்திலே எழுந்த சைத்தானிய சிந்தனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலும் தவறான எண்ணத்தை விதைத்து விட்டது. அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வின் தூதர் தவறிழைத்து விடக்கூடாது. உடனடியாக அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டுகிறான். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, தனது இறைவனின் அத்தாட்சியை அவர் பார்த்திருக்காவிட்டால், அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். அல்லாஹ் பதில் சொல்லல. பார்த்திருக்காட்டி என்ன நடக்கும்னு அல்லாஹ் சொல்லல. லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, தனது இறைவனின் அத்தாட்சி அவர் கண்டிருக்காவிட்டால் மத்ததை நீங்களே ஃபில் பண்ணிக்கன்னு விட்டான். டேஷ் போட்டு வச்சிட்டான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதரா இருக்க போய் அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டி அவருடைய உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தி அவர்களை சீர்திருத்தி விட்டான். காலம் ஆதல்லாஹ், அவர் சொன்னார், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என் இறைவன் எனக்கு அழகிய வாழ்க்கையை, தங்குமிடத்தை தந்திருக்கிறான். எனவே நான் அதுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு அதுக்கப்புறம் விலகினாங்க. குர்ஆன் சொல்லுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே அது வந்துச்சுன்னா வேற யாருக்கு நம்ம என்னத்தை சொல்ல இயலும்? நம்ம பிள்ளைங்கள அப்படிப்பட்ட கேரண்டி பெற்றவர்களா? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவர்களா? தவறு நடப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது. நாம தான் கண்ணும் கருத்துமா இருந்து கவனிச்சு, அதிலும் பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அவர்களை உரிய ஒரு கணவனிடத்திலே கைப்பிடித்து கொடுப்பது என்பது இஸ்லாத்திலே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரு 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் கற்பித்து அவர்களுக்கு உரிய கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, நாளை மறுமையிலே அவர்கள் அதற்குரிய பிரதிபலனாக சுவனத்தை பெறுவார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள் என்ற கருத்துப்பட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற போதனைகளை பார்க்கிறோம். பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறது அவ்வளவு முக்கியமான ஒரு மேட்ரு. அந்த வளர்த்தெடுப்பில் கோளாறு விடுறோம். சமுதாயம் நாளுக்கு நாள் சீர் எந்த அளவுக்கு போச்சுன்னா, நம்முடைய கண்காணிப்பு குறைகிறதுனால பிள்ளைங்களுடைய கற்பு ஒரு பக்கம், சில நேரங்களில் மார்க்கத்தையே இழந்து சில பொம்பளை பிள்ளைங்களை பார்க்கிறோம், மார்க்கமே தேவையில்லை, நான் இவங்க கூட இருந்துக்கிறேன். பஞ்சாயத்து பேசுவாங்க, கூட்டி வச்சு உட்காத்தி வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டா என்னன்னு பேசி எங்க இடத்துல மீட்டு தாருங்க, எனக்கு அம்மா வேண்டாம் அத்தை எழுதி கொடுத்தா எழுதி கொடுத்துரு, அம்மா வேண்டாம் அத்தா வேண்டாம் எழுதி கொடுத்ததை விட எல்லை மீறி இறுதியாக எதை எழுதி கொடுக்கும், எனக்கு இந்த மார்க்கமும் வேண்டாம். மறுமையில லெவல் என்ன? இதுக்கு அல்லாஹ்விடத்துல நாம பதில் சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் இது குறித்தெல்லாம் நம்ம இடத்துல கேள்வி கேட்கமல்ல. துஸ்ஸாலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்த நாளில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்றாலே. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. ஒவ்வொரு தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் கேட்கப்படுகிற முதல் கேள்வி என்ன? உனது பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய்? அவர்களுக்கு நீ என்ன கற்றுக் கொடுத்தாய்? அவர்களை நல்லவர்களாக உருவாக்கினாயா? அல்லாஹ் கேட்டா என்ன பதில வச்சிருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். அது மாதிரி விஷயங்களை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலே நாம கவனக்குறைவு ஏற்படுத்தி விட்டால் அடுத்து நடக்கிற நிகழ்வு என்ன? உலகத்துல பாசம் பாசம் பாசம்னே குழந்தை மேல பாசத்தை வெளிப்படுத்துறதா நினைக்கிறோம். ஆனால் நிஜமாக நாளை மறுமையினுடைய நிகழ்வு நேர் வித்தியாசமா இருக்கும். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிதின் பிபனி, ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டவன் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், யா அல்லாஹ் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிதின் பிபனி, இந்த நாளின் வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்காக நஷ்ட ஈடாக எனது பிள்ளையை நீ எடுத்துக்கொள். இங்க என்ன வேணாலும் செய்யுங்க, என் பிள்ளையை மட்டும் விட்டுருங்க. உலகத்துல டைலாக். மறுமையில யா அல்லாஹ் என் பிள்ளையை நீ வச்சுக்க, என்ன மட்டும் விட்டுற அல்லாஹ். எந்த பிள்ளை மீது பாசம் செலுத்தினீர்களோ, எந்த பிள்ளை படித்தால் பக்குவப்படுவான் என்று நினைத்தீர்களோ, எந்த பிள்ளையை தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்தீர்களோ, நாளை மறுமையில நீங்க சொல்லுவீங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைய நரகத்துல போடு, என்ன விடுன்னு சொல்லுவீங்க.
நெசமாக ஒரு தாய் தந்தை பிள்ளையின் மீது பாசம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பாசத்திற்கான அளவுகோல் என்ன தெரியுமா? உலகத்துல என் புள்ள கஷ்டப்படுறதை விட நாளை மறுமையில நரகத்துல போய் கஷ்டப்படக்கூடாது. அதைத்தான் நெசமான தந்தை தாய் விரும்பணும். இல்லன்னு மறுக்க முடியுமா? என் புள்ள காலில முள்ளு குத்துனா தாங்க மாட்டேங்குது, என் புள்ள காலில நெருப்பு வச்சா தாங்குவனா? அடுப்புல தூக்கி போட்டா தாங்குவனா? மண்ணெண்ணெய் ஊத்தி தீ குளிச்சா தாங்குவனா? முள்ளு குத்துனாலே பதறக்கூடிய தாய்மார்கள் புள்ளைய மறுமையில நரக நெருப்புல போடுங்கிறமே. நரக நெருப்புங்கிறது சாதாரண விஷயமா? வகூது அன்னாசு வல் ஹிஜாரா, நரக நெருப்பின் எரிபொருட்கள் என்ன தெரியுமா? கற்களும் மனிதர்களும் எரிபொருட்கள். கல்ல வச்சு அல்லாஹ் நெருப்ப மூட்டியிருப்பான். கொழுந்து விட்டெரிகிற நெருப்பு லா யமூது ஃபிஹா வலா யஹ்யா, அங்கே அவர்கள் சாகவும் மாட்டார்கள் வாழவும் மாட்டார்கள். வேதனை வேதனை வேதனை. கீழே அவர்கள் விரித்துக் கொள்வதற்கு நெருப்பிலே விரிப்பை கொடுப்பான், நெருப்பு விரிப்பு. போர்த்திக் கொள்ள போர்வை கொடுப்பான், நெருப்பு போர்வை. தலைக்கு வைக்க தலையணை கொடுப்பான், நெருப்பு தலையணை. மேலும் கீழும் வடபுறமும் இடபுறமும் சுற்றிலும் முழுக்க முழுக்க நெருப்பால் சூழப்பட்டிருக்கிற நரகத்துல என் பிள்ளைய போடலாம், என்ன காப்பாத்த அல்லான்னு நீங்க கேட்பீங்கன்னா எப்ப கேட்பீங்க? உங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கலாட்டி கேட்பீங்க. வளர்த்திருந்தா உங்க புள்ள உங்களுக்கு நன்மையை தருமா? நீங்க நன்மை செய்யறதுல குறைவு வச்சா கூட பிள்ளை வழியாக நன்மை சேரும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒருவர் மரணித்து விட்டால் அவர் நன்மை செய்வதற்குரிய எல்லா வாசலும் அடைபட்டு போச்சு. 3 வாசல் மட்டும் திறந்திருக்கும். அதுல ஒரு வாசல் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்தனை செய்கிற நல்ல குழந்தையின் பிரார்த்தனை. வளர்க்கும் போதே சொல்லி கொடுக்கணும். அம்மாவுக்காண்டி பிரார்த்தனை பண்ணுமா, அத்தாவுக்காண்டி துவா செய்யுமா, மறுமையில சொர்க்கம் கிடைக்கணுமா, அம்மா அத்தா அம்மாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு என்று சொல்லி எங்களுக்காக நீ துவா செய்யணும். பிள்ளைக்கு நீங்க ஆரம்பத்தில் பிஞ்சு உள்ளத்துல பதிய வச்சிருந்தா புள்ள துவா செய்வான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா என்னுடைய பெற்றோர் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டு. நான் சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த பொழுது என் மீது எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதே போல நீயும் இரக்கம் காட்டு அல்லாஹ் என்று நமக்காக பிள்ளை பிரார்த்திக்கணும். இன்னைக்கு லெவல் என்ன? 60 வயசு 70 வயசு பெத்தவங்களை தளர்ந்து போனாங்க, நடக்க முடியல, காது கேட்கல, கண்ணு பார்க்கல, மூச்சு விட சிரமம், நோய்வாய்ப்பட்டு போச்சு. ஒரு புள்ள எப்படி பராமரிக்கணும் தந்தைய தாய? அது ஒரு பாக்கியமா நினைக்கணும். நினைக்கிறாங்களா? நீங்க வளர்த்த வளர்ப்பு முறை அப்படி. எங்க அம்மா வயசான அம்மா எனக்கு கிடைச்சா பாக்கியம், வயசான பருவத்தில் எனக்கு தந்தை கிடைத்தால் அது என் பாக்கியம். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஒரு தடவை மெம்பர்ல ஏறாங்க, ஒரு படியில காலை தூக்கி வைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிகள் நாயகத்திற்கு முன்னால் நின்று ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை? யாருக்கு முதிய பருவத்திலே பெற்றோர்கள் இருந்து, தந்தையோ அல்லது தாயோ வயசான பருவத்தில் இருந்து அந்த பெற்றோர்களின் வழியாக சுவர்க்கத்தை சென்று அடையவில்லையோ அவன் நாசமடையட்டும். ரசூலுல்லாஹ் ஆமீன்கிறான். அது ஒரு கட்டத்துல தான் ஒரு மலக்கு துவா செய்ய மனிதர் ஆமீன் சொல்வதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம். மற்ற எந்த இடத்துலயும் கூட்டா துவா செய்யறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நீங்களும் ஆமீன் சொல்லலாம். எப்போ? அதை சில பேர் ஆதாரமா காட்டி கூட்டு துவா ஓகேம்பாங்க. பள்ளியாசல்ல தொழுகைக்கு பிறகு கூட்டா துவா செய்யறது தப்பு இல்லைன்னு. மலக்கு துவா செஞ்சா ஆமீன் சொல்லு, அஜர்த்து துவா செஞ்சா ஆமீன் சொல்லக்கூடாது. அந்த ஹதீஸ் அப்படித்தான் சொல்லு. நபிகள் நாயகம் ஆமீன் சொன்னாங்களே, என்ன துவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் நபிகள் நாயகமும் சேர்ந்து அல்லாஹ்விடத்துல செஞ்ச துவா. முதுமையான பருவத்தில் தாயோ தந்தையோ இருந்து 2 பேரையும் பயன்படுத்தி யாரு சொர்க்கத்துக்கு போகலையோ அவன் நாசமாகட்டும். அவன்லாம் ஒரு பிள்ளையா? முதிய பருவத்தில் இருக்கிற தாயும் தந்தையும் தாங்கன்னு தோள் மேல வச்சு தாங்கி அவர்களுடைய சிறுநீரை கழுவி விட்டு, மலத்தை கழுவி விட்டு, ஆடை மாற்றி பவுடர் போட்டு அருகில் இருந்து ஒரு பச்சிளம் குழந்தையை பார்ப்பதை போன்று ஒருவன் பராமரிக்க வேண்டும். பராமரித்து விட்டால் அதற்கு பிரதிபலன் மறுமையிலே சுவர்க்கம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்களே. இன்னைக்கு நவீன என்ன? எத்தனை பிள்ளைங்க? படுக்கையிலே கிடக்கிற தாயையும் தந்தையும் தோள் மீது வைத்து தாங்குகிற குழந்தைகள் எத்தனை பேர்? எல்லாம் தெரு வீதிகளில் வீசி எறிகிறாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதங்க.
அப்பனை ஆத்தாவையும் டிஸ்டர்பா இடையூறா என்ன தொணங்கிற என்ன சின்ன வயசுல நீ உங்க அப்பனை ஆத்தாவையும் எவ்வளவு தொணப்பு செஞ்ச தெரியுமா உனக்கு? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அந்த யோசனை எல்லாம் வராது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லலன்னா வராது. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி இருந்தா சொல்லி கொடுக்க தேவையில்லை, தானா வரும். தாம் பிள்ளைய பார்க்கும்போது தன்னுடைய தந்தை நினைவுக்கு வரும். நம்ம பிள்ளை சேட்டை பண்ணும்போது கோபம் வருதே, நம்ம பொருட்களை சேதப்படுத்தும் போது கோபம் வருதே. நினைச்சு பாருங்க, நான் எங்க அத்தாவுடைய பொருட்கள்ல எத்தனை பொருளை சேதப்படுத்தணும் தெரியலையே, எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணணும் தெரியலையே. நினைச்சு பார்த்தா என் புள்ள செய்யற பிரச்சனைக்கு எனக்கு கோபம் வருமா? விலை மதிப்புமிக்க ஒரு பொருள் கீழே போட்டு புள்ள உடைச்சிருச்சு. என் வீட்டுல ஒரு பொருளை என் புள்ள போட்டு உடைச்சிட்டான். ஆசையா தயார் பண்ணி வச்ச ஒரு உணவு பதார்த்தம் உடைஞ்சு எல்லாம் கொட்டி நாசம் ரொம்ப வேலைப்பாடு செஞ்சு கொட்டி கவிழ்ந்து விட்டுச்சு. இப்படி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அம்பாக்கிட்டானேன்னு உள்ளத்துல லேசா கோபம் வருது. குழந்தைனா அப்படிதான் இருக்கும் என்று போதனையின் அடிப்படையில சமாதானப்படுத்தி குழந்தைய கொஞ்சிரும். வீட்டுல போய் என்னுடைய தந்தை இடத்துல சொல்றேன், சகோதரி இடத்துல இப்படி கொட்டி விட்டான், வீணா போச்சு, அத்தனை ரூபா காசு பணம் செலவு பண்ணி. என் சகோதரி சொல்றா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அக்கா சொல்றா, பக்கத்து வீட்டுக்காரங்க அமானிதமா அடமானமா கொண்டு வந்து அத்தாவிடத்துல ஒரு பத்திரத்தை, வீட்டு பத்திரத்தை வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போனாங்க. அத்தா மேஜ மேல பத்திரத்தை போட்டிருந்தாங்க, நீ எடுத்து சுக்குநூறா கிழிச்சு தண்ணியில போட்டுட்ட. நினைச்சு பார்க்கும்போது உடம்பு புல்லரிக்கிறது. என் புள்ள கொட்டின ஒரு அற்பமான 50 ரூபாய் 100 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த பொருள் வீணாகி விட்டதே என்று கவலை வந்த மறுநிமிடமே என்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் நான் இத்தனை பெரிய வேதனை கொடுத்திருக்கிறேனா என்று நினைவு வருகிறதே. எப்ப வரும்? எப்படி வரும்? சின்ன வயசுல இருந்து அது பதிய வைக்கப்படணும், திரும்ப திரும்ப சொல்லப்படணும். என்னுடைய தாய் அதிகம் படிக்காதவர், அந்த காலத்தில் வந்திருந்த ஹதீஸ் புத்தகங்கள், தமிழ்ல வந்திருந்த நூல்கள் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது படிக்க தெரியாத என் தாய் என்னை படிக்க வைப்பதற்காக அந்த புக்கை கையில கொடுத்து, எனக்கு அம்மாவுக்கு படிக்க தெரியலப்பா நீ படிச்சு காட்டு என்று என்னை படிக்க வைப்பதற்காக. அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிமார்கள் வரலாறு ஒரு புக்கு உண்டு, தரவாணி சைஸ்ல இருக்கும், பல வீடுகள்ல இருக்கும், பார்த்திருப்பீங்க. ஒரு அட்டையில இருந்து மறு அட்டை வரைக்கும் நான் மனப்பாடமா சொல்ற அளவுக்கு அதுல உள்ள வரலாறுகள் எல்லாமே எனக்கு, அதுல நிறைய கதைகளை விட்டடிச்சிருக்காரு அவரு. பின்னாடி ஹதீஸ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லா செய்தியும் அப்படி மனசுக்குள்ள. அன்றைக்கு அவர்களுக்கு என்ன மார்க்கம் என்று தெரிந்ததோ அதை பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனக்கு தெரியாததை போன்று நடித்து படி படி என்று படிக்க வைத்து அதையெல்லாம் எங்கள் உள்ளத்திலே ஏற்றினார்கள். நம்ம ஏத்துறோமா? பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, டியூஷன் படிக்க வைக்கிறது, ஹோம்வொர்க் பண்றது, மார்க்கத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம்? வரலாறுகள் கதைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? சின்ன பிள்ளைங்களுக்கு கதை வடிவத்தில் வரலாறு சொன்னா ஈஸியா உட்கார்ந்துரும். நபிமாருடைய வரலாறு இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அம்பாஇ ருசுல் மா நுஸப்பித்து பிஹி ஃபுஆதக் வஜாஅக ஃபீ ஹாதிஹில் ஹக் வமௌஇலத்துன் வذிக்ரா லில் முஃமினீன். ஒவ்வொரு இறை தூதர்களின் வரலாற்றையும் உங்களுக்கு சொல்லி தருகிறோம். ஏன் தெரியுமா? அதை கேட்கிற பொழுது உங்கள் உள்ளம் உறுதிப்படும், பல்வேறு படிப்பினைகள் கிடைக்கும், சத்தியம் எது என்பது உங்களுக்கு விளங்கும் என்று அல்லாஹ் சொன்னானே. அந்த வரலாறுகளையாவது பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? இஸ்லாமிய வரலாறுகள், நமக்கு தெரிஞ்ச வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, மூசா நபி வரலாறு, ஈசா நபி வரலாறு, எதையும் சொல்லிக் கொடுக்கல. இஸ்லாமிய அடிப்படையில் வளர்க்கல. திட்டுறது, பேசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, பயங்காட்டுறது, மிரட்டுறது, கெட்ட வார்த்தையை சொல்றது, ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்காம புறக்கணிக்கிறது, பிள்ளைங்கள் கெட்டு போறக்கூடிய வாசலை திறந்து வைக்கிறது. இறையச்சம் என்ற பேசல குழந்தைகள் உருவாக்கி இருந்தா வேற எந்த பிரச்சனையும் காலாகாலத்திற்கு எதையும் அஞ்சாத துணிவுமிக்கவர்களாக வாழ்ந்திருப்பாங்க. நபிமாருடைய வரலாறு அனைத்துமே அதைத்தான் நமக்கு பாடமாக தருகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து தப்பித்து அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேரில் பனு இஸ்ரவேலர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஓடி வர்றாங்க. முன்னாடி கடலு, பின்னாடி ஃபிரௌன் வசமா மாட்டிக்கிட்டாங்க.
மக்கள் எல்லாம் சொல்றாங்க, யா மூசா இன்னால முதரக்கூன், மூசாவே வசமா மாட்டிக்கிட்டவையா. மூசா நபி என்ன சொன்னாங்க? கல்லா இன்ன மாய ரப்பி செய்ஹதீன், இல்லை என் இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். பயப்பட வேண்டிய நேரம். மூசா நபி பயப்படல. முன்னாடி போனாலும் சாக போறோம், பின்னாடி போனாலும் சாக போறோம், இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேனு இயற்கையில எந்த மனுஷனா இருந்தாலும் உள்ளத்துல பயம் வரும். மூசா நபிக்கு பயம் வந்துச்சா? வரல. ஏன்? உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம், அதை விட பெரிய அச்சம் உட்கார்ந்து இருக்கு. இது என்னடா பெருசு? அல்லாஹ் சொன்னான் ஓடி வந்திருக்கிறோம், அல்லாஹ் தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவனுக்கு பயந்தா இவனை விட பெரிய அல்லாஹ் இடத்துல மாட்டணுமே. பள்ளிக்கு பயந்து பாம்பு வாயில விட முடியுமா? ஃபிரௌனுக்கு பயந்து அல்லாஹ் இடத்துல தண்டனை வாங்க முடியுமா? போடா ஃபிரௌன். நான் ஃபிரௌனுடைய சபையில போய் துணிச்சலாக மார்க்கத்தை சொன்னாங்க. எப்படி? அதை விட பெரிய இறைவனை பயந்ததனால் உலகத்திலே இருக்கிற எந்த பொருட்களின் பயமும் அவர்களுடைய உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்தவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டம் தயாராகிவிட்டது, இஸ்லாத்தை விட்டுவிடு இல்லாட்டி உள்ளத்துக்கு போடுவோம், மொத்த சமுதாயமும் மிரட்டுகிறது. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க? நெருப்புல தள்ளி விட போறானே பயந்து நடுங்கினாங்களா? இந்த நெருப்புல உழக்கூடாது என்று பயந்து நெருப்புக்கு பயந்தால் அதை விட பெரிய நெருப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த அல்லாஹ் நம்மை தண்டிப்பான என்ற அல்லாஹ்வுடைய அச்சம் இது என்னடா பெரிய நெருப்பு என்று நெருப்புக்குள்ளே அவர்களை விழ வைப்பதற்கு தைரியம் கொடுத்தது. எதுக்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறவன் வேற எதுக்கு அஞ்சு தொடை நடுங்கியாக கோழையாக வாழ மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம், சின்னஞ்சிறு படை, முஸ்லிம்களுடைய சபை 300 பேரு, போரிடக்கூடிய ஆட்கள் எல்லாம் ரொம்ப வயசாளிகள், போர் உபகரணங்கள் எதுவுமே இல்ல, வாளு இல்ல, சரியான கேடயம் இல்ல, பயணிப்பதற்கு ஒட்டகம் இல்ல, சரியான வாகனம் இல்ல, குதிரை இல்ல, ஒண்ணுமே இல்ல. எதிரணியில நேரிய உல்டாவா இருக்குது. பெரிய பெரிய ஜவான்கள், பளபளக்கிற வாள்கள், நல்ல தினவெடுத்த குதிரை ஒட்டகங்கள், அவர்களை ஊக்குவிப்பதற்குரிய ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள். அங்க 1000க்கு மேல, இங்க 300க்கு கீழே, 300க்கு சொச்சம். எதிரணியில நிக்கிறாங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் பயந்து பின்வாங்குவதுதான் இயல்பு. யார் இடத்துல கேட்டாலும் சொல்லுவாங்க, என்னடா இது, இவங்க போனா தற்கொலை பண்ணிக்க போறாங்களா, அங்க போனா சட்னி ஆக்கிடுவாண்டா, 1000 பேர் இருக்காண்டா, இங்க 300 பேர் தான்ப்பா, திரும்ப முடியாது என்று எல்லா மனிதர்களும் பயப்பட வேண்டிய தருணம். நபிகள் நாயகம் பயந்தார்களா? அபூபக்கர் பயந்தாரா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தார்களா? நபி தோழர்கள் பயந்தார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களிடத்தில் கருத்து கேட்கிறாங்க, என்ன செய்யலாம்? ஒரு சஹாபி எழுந்து வீர உரை நிகழ்த்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுடைய தோழர்களை போன்று நினைத்துக் கொண்டீர்களா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் எப்படி? ஒரு ஊர்ல போய் போருக்கு போங்கப்பா என்று சொன்னால், யா மூசா இது அன்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், மூசாவே நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், சண்டை முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு தகவல் சொல்லுங்க, ஊர்ல வந்து சேர்ந்துக்கிறோம். நானும் எவ்வளவு திமிரு! மூசா நபி வாங்கப்பா போருக்கு போகணும்னு கூப்பிட்டா நீ போய் சண்டைக்கு போ, உங்க அல்லாஹ் கூட்டிட்டு சண்டைக்கு போ, நான் சண்டைக்கு வரமாட்டேன்னு சொல்லி கோழைகளாக தொடை நடுங்கிகளாக இருந்தார்கள். அந்த நபி தோழர் சொல்கிறார், அப்படிப்பட்ட மூசாவின் தோழர்களை போன்று எங்களை நினைத்துக் கொண்டீர்களா? என்ன செய்யணும் சொல்லுங்க. நாங்கள் கடலிலே விழுந்து எங்கள் உயிரை மாய்க்க வேண்டுமா? கட்டளையிடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, செய்து முடிக்க தயார் என்று அந்த நபி தோழர் வீர உரை நிகழ்த்துகிறார். அந்த வீரம் எப்படி வந்துச்சு? இதை விட பெரிய அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இருந்ததுனால. இவன் என்ன 1000 பேர் பிஸ்கோத்து, அதை விட பெரிய பிரம்மாண்டமான அல்லாஹ்வுடைய படை மறுமையிலே நம்மை நெருக்கினால், அல்லாஹ்வுடைய நரகத்திலே நாம் போடப்பட்டால் என்ற அல்லாஹ்வின் அச்சம் இதையெல்லாம் துச்சமென நினைக்க வைத்தது. இறை அச்சம் ஒன்றுதான் எதிர்கால சமுதாயத்தை ஒழுக்கம் உள்ளவர்களாக, திறமைசாலிகளாக, பண்பாளர்களாக, பணிவுடையவர்களாக, மக்கள் நலன் பேணுகிறவர்களாக, ஒரு அற்புதமான சமுதாயத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பெயர் பெற்றவர்களாக
எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குகிற ஆற்றல் இறையச்சம் என்ற ஒரே ஒரு அம்சத்திற்கு மாத்திரம் இருக்கிறது. அந்த ஒரு அச்சத்தை நமது பிள்ளைகளின் உள்ளத்திலே விதைப்போம். அவர்களை காலாகாலத்திற்கு உண்மையாளர்களாக, நம்முடைய முதிய பருவத்திலும் நம்மை கண்காணிக்கிற பராமரிக்கிறவர்களாக, இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிற மக்களாக அதன் மூலம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்லருளை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிறமத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்